எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிக்கில் நாராயணன். நீங்கள் என்னை பார்க்குறது PhysicsVaathi என்கிற யூடியூப் சேனலில். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிராவிடேஷன் என்கிற சாப்டர். அதில் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு வாட்டி கூடி PhysicsVaathiயோட இன்னொரு வீடியோக்கு சுஸ்வாகத்தா. இன்றைக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸஸ். ஓகே, சரி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸஸ் டுடே. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸஸில் எப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் தான் பார்ப்பாங்க எப்போவுமே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையும் இம்பார்ட்டண்டான தியரி எல்லாம் கவர் பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ஷூர் தட் யூ ஆக்சுவலி க்ளோஸ்லி ஃபாலோ த வீடியோ. எல்லாமே வீடியோவில் இருக்கிற ஃபுல்லாக தியரியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ப்ராப்ளம்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கிளாஸஸ். ஆல்ரைட், சரி. ஸோ two spheres of masses m and m are situated in air. ஓகே, ரெண்டு ஸ்பியர்ஸ் இருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்பியரில் ஒவ்வொரு ஸ்பியரோட மாஸ் வந்து ஸ்மால் m, இன்னொரு ஸ்பியரோட மாஸ் வந்து கேபிட்டல் M, and situated in air. ஏரில் தான் இருக்குது. and the gravitational force between them is F தான் அவருக்கு நடுவில் இருக்கிற gravitational force. the space around the mass is now filled with a liquid of specific gravity 3. ஓஹோ, சரி. ஒரு லிக்விட் வச்சு ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு என்ன மாற்றங்கள் வரும், அதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்டான விஷயம்னா, இது ஆக்சுவலி இஸ் அ வெரி பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு சில பேர் வந்து 11th படிச்சுட்டே இருக்கிறவராக இருக்கலாம், ஒரு சில பேர் வந்து 12th முடிச்சவராக இருக்கலாம், இல்லை 12th கூட படிச்சிருப்பாங்க. ஸோ அதை ஆளை பொறுத்து. ஸோ இப்போ நம்ம 12th படித்தவருக்கு தெரியும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் பிட்வீன் சார்ஜ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த டூ சார்ஜஸ் தான். அது Q1 Q2 by R² ஃபார்முலா வச்சு நம்ம படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே அது எந்த மீடியத்தில் இருக்குன்னு பொறுத்து அந்த ஃபோர்ஸோட வேல்யூவில் சேஞ்சஸ் வரும். ஆனால் கிராவிடேஷன் எப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எந்த மீடியம் நடுவில் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றுமே வித்தியாசமே வராது. மீடியம் இருந்தாலும் இல்லைனாலும் அதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ எனக்கு ஒரு மாஸ் இருக்குது, எம்ங்கிற ஒரு மாஸ், இதே மாதிரி இது கேபிட்டல் எம் ஸ்மால் எம்ங்கிற ரெண்டு மாசஸ் இருக்குன்னு வைக்கிறேன். அஸ்யூம் தட் ஐ எம் ஹேவிங் டூ மாசஸ். ஒரு பெரிய மாஸ் இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு மாஸ் இருக்குது. ஸோ திஸ் மாஸ் இஸ் M and this mass happens to be capital M and the distance between them happens to be R. அப்படின்னா நமக்கு என்ன சொல்ல முடியும்? the force between them is going to be GMM divided by R² தான் வரும். இதுக்கு நடுவில் இப்போ ஒரு மீடியம் இருக்குன்னு அசியூம் பண்ணுங்க. ஜஸ்ட் யூ ஹேவ் a மீடியம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் ரீப்ளேசிங் திஸ் மீடியம். இந்த மீடியத்தை நான் delete பண்ணிட்டு நான் இன்னொரு மீடியம் நடுவில் போடுறாங்க. நான் நடுவில் இன்னொரு செப்பரேட்டான மீடியம் போடுறேன். ஸோ அந்த மாதிரி வேறொரு மீடியம் வரும்போது இந்த ஃபோர்ஸில் சேஞ்ச் இருக்குமா? இருக்காது. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக் அவே ஃப்ரம் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம எடுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான டேக் அவே. வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் டேக் அவே? மீடியம் மாறினாலும், எந்த மீடியம் கொண்டு வச்சாலும் சரி, நடுவில் இருக்கிற ரெண்டு பாடிக்கு நடுவில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் சேஞ்சே வராது. கிளியராக இருக்கா? அந்த மைண்டில் செட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் வரும் கொஸ்டினில். இந்த கொஸ்டின் டைரெக்டாலாம் கேட்க மாட்டோம், இன்டைரக்டாக நிறைய வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து, இதே மாதிரி தான் நிறைய வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து நடுவில் ஏதோ ஒன்று தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்க. இன்டைரக்டாக கேட்பாங்க. ஆனால் நம்ம மைண்டில் என்ன வைக்கணும்? the force will not change and it will remain to be equal to F itself. ஓகேவா? தெளிவாக இருக்கா? கிளியராக இருக்கா? ஸோ ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா நம்ம? ஸோ அடுத்த கொஸ்டினில் நமக்கு என்ன தெரியும்? the value of acceleration due to gravity on moving from equator to poles will. இக்குவேட்டர்லேருந்து போல் போகும்போது, இக்குவேட்டர் போல்னு சொல்லும்போது நம்ம யாரை பற்றி பேசுகிறாங்க? ஓகே, சரி, புரியுது. எர்த்தை பற்றி தான் பேசுகிறேன். ஆனால் எர்த்து வந்தப்போ பர்ஃபெக்ட் சர்க்கிள் ஷேப் இல்லையா, சர்க்குலர் ஷேப் இல்லையா? இது நல்லா இருக்கே, என்னை பார்க்குறதுக்கு எனக்கு பின்னாடி கடவுள் மாதிரி இருக்குல்ல. சரி, ஓகே. எனிவே இது என்னென்னா சூப்பராக இருக்குது பார்க்க. ஓகே, சென்டரில் இருக்கலாம் இல்லையா? ஆமாம், சென்டர்லேயே இருக்குது. சரி, அப்போ நம்ம என்ன சொல்ல வந்துச்சுன்னா, ஸோ வாட் வி ஆக்சுவலி மென்ட் இஸ் தட், ஓகே ஃபைன், சரி. ஸோ வாட் வி மென்ட் இஸ் தட், நமக்கு எர்த்து வந்தப்போ சர்க்குலர் ஷேப் இல்லையா, வேறு எது ஒரு ஷேப்பாக இருக்குமா என்ன எர்த்து? ஆமாம், இல்லை, எர்த்தோட ஷேப் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது சர்க்குலர் ஷேப்பு கிடையாது. அது வந்து வேறொரு ஷேப்பு. என்ன ஷேப் அது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு எலிப் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து எப்போவுமே ஒரு எலிப்ஸோட ஷேப்பில் தான் இருக்கும். அது எப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் எர்த்தோட ஷேப் வரும். இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நடுவில் இருக்கிறது தான் எனக்கு இக்குவேட்டராக வரப்போகுது இல்லை, இந்த ரீஜனில் தான் எனக்கு இக்குவேட்டர் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் இக்குவேட்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் போல்ஸ் எடுத்தீங்கன்னா யூ கேன் சி தட் ரேடியஸ் ஆஃப் இக்குவேட்டர்
equator will be greater than radius of pole. என்னது radius of equator will be greater than radius of pole. ஆனால் ஜென்ரலி நம்ம இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டியே. ஜென்ரலாக நம்ம gm/r² சொல்கிறது இடத்துல நம்ம ரேடியஸ் ஆஃப் எர்த்னு சொல்லி கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் எடுப்பாங்க. 6400 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே அந்த சொன்னதெல்லாம் தப்பா என்ன? நம்மக்கிட்ட பொய் சொன்னார் அவர். இப்போ என்ன மாற்றி திடீர்னு மாற்றி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் என்னமோ இருக்கும். ஆனால் நம்ம அது அசம்ஷன் தான். ஜென்ரலி இது இல்லை, இது கரெக்டாக gm/r² சொல்லி எர்த் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்னு சொல்கிறது என்ன? That is going to be an assumption. The assumption that earth is going to be in spherical shape னு சொல்கிறது is going to be an assumption. In reality it is going to be like this. அப்போ நமக்கு g ஓட ஈக்குவேஷன் எழுதி பார்க்கலாம் இல்லையா? We'll just see how the equation of g comes in. எப்படி g ஓட ஈக்குவேஷன் வரும்னு we'll just write and see. g is equal to gm divided by r². That means that acceleration due to gravity is inversely proportional to square of the radius. That means that நமக்கு என்ன சொல்லலாம்? So if radius is equator is greater than radius of pole, அப்படின்னா what should be the situation of gravitational? It should be like pole should have higher gravitation இல்லையா? pole should have higher value of acceleration due to gravity and equator should have lower value of acceleration due to gravity. யாருக்கு அதிகமாக இருக்கணும் acceleration due to gravity? போலுக்கு அதிகமாக இருக்கணும், equatorக்கு எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது what is it that I can say? I can basically say that the gravitation when it moves from equator to pole, equator இருந்து போலில் போகும்போது என்ன ஆகிடும்? It will increase. அதோட வேல்யூ என்னவாயிடும்? இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டேக்அவே என்னது? எர்த்தோட ஷேப் வந்து என்ன இல்லை? ஸ்பியர் இல்லை. இம்பார்ட்டன்ட் டேக்அவே. ஆனால் நம்ம ஜென்ரலாக நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணும்போது நான் gm/r² எழுதுகிற இடத்துல ஆர்னு சொல்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அப்போ அந்த கேஸில் மட்டும் நான் அசியூம் பண்ணுறாங்க என்னது? எர்த்துன்னு சொல்கிறது என்ன? எர்த்துன்னு சொல்கிறது ஒரு ஸ்பியர்னு நான் என்ன பண்ணுறாங்க? அசியூம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அசியூம் பண்ணுறாங்க. அப்போ அது சரியா அது தப்பா? அது தப்பு தான். இதுதான் கரெக்டு. ஆனால் அசம்ஷனில் எடுத்து நம்ம முன்னாடி போயிடும். ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? ஸோ அடுத்த கொஸ்டின் எதை பற்றி? எஸ், வி ஆர் டாக்கிங் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் எஸ்கேப் ஸ்பீடு இல்லையா? நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? நம்ம எஸ்கேப் ஸ்பீடை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் எஸ்கேப் ஸ்பீடு. என்னதான் இந்த எஸ்கேப் ஸ்பீடு? நம்ம இப்போ எர்த்தில் நம்ம இருக்குன்னா எர்த்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா கிளாஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுனா ரொம்ப ஈஸி இல்லையா? அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ்னால் ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு, இங்கே எஸ்கேப்பே ஆகிடுச்சு இல்லையா? ஆனால் ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். அந்த வார்டன் இருப்பாங்க, இல்லை அந்த செக்யூரிட்டி இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, மொத்தமாக வில்லன்ஸ் இல்லையா? எங்கே பார்த்தாலும் வில்லனோட மேலே நிறைய வில்லன் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை. ஆன்லைனில் ரொம்ப ஈஸி, எஸ்கேப் ஆகிறது ஈஸி. ஆனால் எர்த்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எர்த்துலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுனா நம்ம ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் பண்ணுறத விட கஷ்டம். ஸ்கூல்லேருந்துலாம் எஸ்கேப் பண்ணலாம், நம்ம மைண்டில் நினச்சிங்கன்னா நம்ம எஸ்கேப் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி என்ன பண்ணுவீங்க? இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, சரி. அப்போ நம்ம என்ன இருக்கணும்? ஸோ வீல் சே எஸ்கேப் வெலாசிட்டி ஃப்ரம் தி எர்த் இஸ் ஆக்சுவலி ரொம்ப ஹை. எப்படி இருக்கும்? ரொம்ப ஹையாக இருக்கும். ரொம்ப ஹை, 11 km/s ட்ராவல் பண்ணும். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம எனர்ஜியை வச்சு தான் கண்டுபிடிப்பீங்க. என்ன கண்டுபிடிப்பீங்க? எனர்ஜியோட கான்செப்ட் வச்சு தான் கண்டுபிடிப்பீங்க. ஸோ தட் மீன்ஸ் தட் த எனர்ஜி ஆர் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாடி, ஒரு பாடிக்கு என்னவா இருக்கும்? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் இல்லையா? அந்த கைனடிக் எனர்ஜி ஷுட் exceed the gravitational potential energy. அப்போ தான் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு எஸ்கேப் ஆக முடியும். தட் மீன்ஸ் தட் எனக்கு கிராவிடேஷன், நான் அதோட தியரி கூட சேர்த்து சொல்கிறேன் ஓகேவா? எஸ்கேப் வெலாசிட்டி தியரி கூட சேர்த்து சொல்கிறேன். இப்போ எனக்கு கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னவா இருக்கும்? கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா தட் இஸ் கோயிங் டு பி given by gmm divided by r னா வரும் இல்லையா? தட் இஸ் கோயிங் டு பி த கிராவிடேஷனல் எனர்ஜி, த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் த பாடி. ஆனால் கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறது இஸ் ஜென்ரலி கிவன் பை ½ mv². ஓகே, ஒரு பாடியை பொறுத்த வரைக்கும் அதோட கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறது ½ mv². எப்போவுமே இஃப் த பாடி ஹேஸ் டு எஸ்கேப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஷுட் பி ஈக்குவல் டு வாட்? இட் ஷுட் பி ஈக்குவல் டு த கைனடிக் எனர்ஜி. தட் மீன்ஸ் தட் ஒரு பாடிக்கு எவ்வளோ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காங்களோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட அதிகமாக யார் வரணும்? கைனடிக் எனர்ஜி வரணும். அப்போ தான் அதுக்கு எஸ்கேப் பண்ண முடியும். எங்கேருந்து? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கிரிப்ஸிலேருந்து இல்லையா? ஸோ அந்த கான்செப்டில் பார்க்கும்போது ஏன்னா நம்ம ஃபோர்ஸை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவார்னா ஃபோர்ஸை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ ஃபோர்ஸை வச்சு நம்மளால் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபோர்ஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட எடுக்கணும் ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால நம்ம எனர்ஜியோட கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒர்க் எனர்ஜி தியரத்தில் நம்ம படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் இட் இஸ் கோயிங் டு பி gmm/r is equal to ½ m into v². ஸோ அது பார்க்கும்போது யூ வில் கேன்சல் ஆஃப் திஸ் m இல்லையா? கேன்சல் பண்ண முடியுது, m மட்டும்தான் இருக்குது. ஸோ m நாங்கள் கேன்சல் பண்ணுவாங்க. அதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஐ எம்
am going to get a new velocity which is going to be called as VE square. V என்கிறது என்னவாயிடுச்சு E ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுறதுனா அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 2gm டிவைடட் பை ஆர்னு வரும். 2gm டிவைடட் பை ஆர். ஸோ தட் மீன்ஸ் தட் நமக்கு எதோ ஐடியா ஆயிடுச்சு, எனக்கு எஸ்கேப் வெலாசிட்டியை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிட்டாங்க. ஆனால் நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டின்னு இருக்கிறது என்னன்னு இருக்குது, அதோட ஃபார்முலா என்ன, அது மட்டும் தான் இப்போ கிடச்சிட்டாங்க. ஆனால் அது மட்டும் பத்தாதே, எனக்கு இந்த ப்ராப்ளம் பண்ணமே. ஸோ ப்ராப்ளம் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும், ப்ராப்ளம் கரெக்டாக படிக்கணும் இல்லையா. இப்போ நான் ஆக்சுவலி ப்ராப்ளம் படிக்கலை, இந்த எஸ்கேப் ஸ்பீடுன்னு பார்த்த உடனே என்ன இந்த எஸ்கேப் ஸ்பீடு அதோட ஃபார்முலா எப்படி வரும்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா. இப்போ என்னென்னா இந்த வீடியோ பார்க்குறதுல ஒரு சில பேருக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு டவுட் வரும். சார் இந்த மாதிரி நீங்கள் தியரி சொல்லிகிட்டே போயிட்டீங்கன்னா எப்போ சார் இது முடியுது, இந்த மாதிரி டவுட் வரும். என்னென்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. ஓகே, ஸ்பீடில் போயிடுங்க. ஒரு சில பேருக்கு தியரி நல்லா தெரிஞ்சவர்னா தியரி எல்லாம் பார்க்க தேவையில்லை, நீங்கள் அப்படியே ஸ்கிப் அடித்து போயிடலாம், ஒன்றும் பரவாயில்ல. ஓகே, சரி. So let's take the question. Okay, let's read the question. If v is the escape speed of earth, okay, ve னு சொல்றது என்ன, escape speed from the earth தான். vp னு சொல்றது என்ன, அது planet தான். planet பத்தி வேற ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுத்திருக்காங்க. அது என்னது, planet is the radius of the earth ஓட half the value தான் யாருக்கு வரும், planetக்கு வரும். ஸோ அப்படின்னா அப்படிப்பட்ட யோசிக்கும் போது what I feel is that எனக்கு 2 planets இருக்கு. அதில் ஒன்று யாரு, ஒன்று earth தான், இன்னொன்று செப்பரேட் ஒரு பிளானட். ரெண்டுமே வச்சுக்கலாம் செப்பரேட்டா. ஸோ விஇன்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த். விபி அப்படி இருக்கட்டும், நான் விபின்னு பேர் கொடுக்குறேன். விபி இஸ் கோயிங் டு தி எஸ்கேப் இல்லையே எங்கே இருக்குது, விபின்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த பிளானட். ரேடியஸ்னு சொல்லும்போது RE is going to be radius of the earth and RP is going to be radius of the planet. And radius of the planet என்ன, radius of the planet happens to be half the radius of the earth. earthோட ரேடியஸோட பாதி தான் இருக்கும் யாருக்கு, பிளானட்டுக்கு இருக்கும். ஸோ அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்படிப்பட்டு பார்க்கும்போது இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி அதிகமாக இருக்கணும். இந்த கொஸ்டினில் ஒரு இன்கம்ப்ளீட்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணணும்னா we have to say the density of both planets are சேம். அந்த மாதிரி ஒரு அடிஷன் போட்டிருக்கணும். டென்சிட்டி ஆஃப் போத் பிளானட்ஸ் ஆர் சேம். 2 பிளானட்ஸோட டென்சிட்டி என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும். தட் ஷுட் ஹேவ் பீன் ப்ரெசென்ட். அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கணும். ஆனால் இந்த கொஸ்டினில் இப்போ நம்ம பார்க்கும்போது ஐ திங்க் இட் இஸ் அ மிஸ்டேக். அது ஒரு மிஸ்டேக் தான், ஒரு மிஸ்ஸிங் ஆன போட்டுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ அது கிளியர் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு மாசு கிடச்சிட்டாங்க. அடுத்தது என்னென்னா எனக்கு டவுட் என்னென்னா, சார் இதோட மாசை பற்றி ஒன்றும் சொல்லியே. இப்போ மாஸ் ஆஃப் எர்த்துனா ஒரு வேல்யூ இருக்கும், மாஸ் ஆஃப் பிளானட்னா அது என்ன, மாஸ் ஆஃப் எர்த்தும் மாஸ் ஆஃப் பிளானட்டும் சேமாக இருக்க போகுது இல்லையே. ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் எம்மும் வரும் ஆரும் வரும் விஇயும் வரும். ஸோ அந்த அதனால தான் நான் எம்மை பற்றி கவலைப்படுறாங்க. ஏன்னா எம்இஎன் எம்பி சேமாக இருக்குமான்னு இல்லையே. கொஸ்டினில் அப்படி சொல்லியில்லை. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு, டென்சிட்டி இஸ் கோயிங் டு பி சேம். என்ன சொல்லியிருக்காங்க, டென்சிட்டி சேம்னு சொல்லியிருக்காங்க. டென்சிட்டியும் மாசும் ரெண்டும் விதம் இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் தட் ஐ ஹாவ் டு ரைட் சம் ப்ராப்ளம்ஸ் இல்லையா. அதுக்குன்னு நான் கொஞ்சம் அதிகமாக எழுத வேண்டியதாக இருக்கும் போல இருக்கு. சரி பரவாயில்ல, லெட்ஸ் டூ இட் இல்லையா. பண்ண வேண்டியதுன்னா பண்ண வேண்டியது தானே, நம்ம எழுதணும். சரி, வில் ட்ரை ரைட்டிங் இட் டவுன். சரி, I'll try it. So what is going to be the mass of the planet, அதான் நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. So let me find out the value of mass of the planet. Mass of the planet is equal to density of the planet into volume of planet இல்லையா. Vன்னு சொல்கிறது வால்யூம் தான். ஓகே, அதே மாதிரி mass of the earthன்னு சொல்கிறது என்னவா வரும், density of earth into volume of earthன்னு தான் வரும். So density of earthன்னு சொல்கிறது I'm going to take it as rho and volume of the earth is going to be 4/3 into pi RE cube. அப்படி தான் வரணும் இல்லையா. அதே மாதிரி மாஸ் ஆஃப் பிளானட்னு சொல்கிறது என்ன வரும், இட் இஸ் கோயிங் டு பி டென்சிட்டி ரோ இன்டு, நான் ஏன் ரோ எழுதிட்டேன்னா இந்த 2 கேஸ்லையும் டென்சிட்டி இஸ் கோயிங் டு பி சேம். ரெண்டுக்கும் சேம் வேல்யூ தான் வரும். நான் ஜஸ்ட் ஒரு கலரில் போடுறேன், அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும். இது ரெண்டுமே சேம் தான். பார்த்தீங்கன்னா இந்த 4மே சேம் தான். ஓகேவா, இந்த 4மே சேம் தான். ஸோ மல்டிப்ளைடு பை பிளானட்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி 4/3 பை இன்டு RP கியூப் தான் வரும் இல்லையா. என்ன வரும், RP கியூப் வரும். ஸோ லெட்ஸ் ஆக்சுவலி try to find it out. அது என்ன வரும், டென்சிட்டி இன்டு 4/3 இன்டு பை இன்டு RP கியூப், மற்றது 4/3 பை இன்டு RE கியூப்னு தான் வரும். சரி, ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் இட் ஆன். ஏன்னா எனக்கு ஒரு டேட்டா இருக்குது இல்லையா, அந்த டேட்டா வச்சு என்ன டேட்டா இருக்குது எனக்கு, RP is equal to RE/2ன்னு சொல்லலாம். ஸோ ஐம் கோயிங் டு ரைட் இட் as RP ரோ இன்டு 4/3 பை இன்டு RPக்கு பதிலாக நான் RE/2 ஹோல் கியூப்னு போடுறேன். ஓகேவா, வித்தியாசம் வருது இல்லையா, கொஞ்சம் வித்தியாசம் வருது. ஸோ லெட் மீ சிம்பிளிஃபை. திஸ் இஸ் கோயிங் டு பி ரோ இன்டு 4/3 பை இன்டு RE கியூப் இன்டு 1/8ன்னு வரும் இல்லையா. RE கியூப் இன்டு 1/8ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி
எனக்கு இது கம்ப்ளீட்லி ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரோ இன்டு 4/3 பை இன்டு ஆர்இ கியூப்னு சொல்கிறது என்ன, தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி எர்த்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா இங்கே ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி எர்த். ஸோ தட் மீன்ஸ் திஸ் கேன் பி rewritten as mass of the planet is equal to mass of the earth divided by 8. ஸோ எனக்கு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிட்டாங்க இல்லையா. ஐ காட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் மாஸ் ஆஃப் தி பிளானட். ஏன்னா இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எழுதும்போது ஐ ஹேட் அ டவுட், மாஸ் ஆஃப் த பிளானட்டும் மாஸ் ஆஃப் தி எர்த்தும் சேமாக வருமா இல்லை வித்தியாசமாக வருமானு கேட்டிங்கன்னா இப்போ தெரியும் என்னது, எம்இ டிவைடட் பை 8ன்னு வரும் இல்லையா. எம்இ டிவைடட் பை 8. நவ் வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் இல்லையா. அடுத்தது நீ கஷ்டமாக இருக்குமா என்ன, நவ் இட் இஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள் டு ஃபைண்ட் அவுட். என்ன வேணும், we have to find out the relationship between the escape velocity of the two planets. இந்த ரெண்டு பிளானட்டோட escape velocity தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது அவ்வளோ கஷ்டமாக எல்லாம் இருக்காது. ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் escape velocity. ஸோ ஐ திங்க் இங்கே எழுதிருக்கலாம் இல்லையா. ஐ திங்க் இங்கே வில் just write it here. இங்கே we have more space, so it's better to write it here இல்லையா. So let's write it. It is going to be escape velocity of the planet, VE is escape velocity of Earth னு சொல்றது is going to be G into ME divided by RE, and VP is going to be equal to G into MP divided by RP. and அடுத்தது என்ன வரும், MP னு சொல்லலாம் என்ன வரும், it is going to be mass of the earth divided by 8, that is going to be the value, into radius of planet னு சொல்றது RE divided by 2. இப்படி தான் வரும். so you can cancel out, cancel பண்ண முடியுதெல்லாம் cancel பண்ணிடுங்க. so you will get 4 here, and you can simplify this expression too. இந்த expression எப்படி simplify பண்ணணும், G into ME divided by RE into 1/4 னு வரும். it is going to be G into ME divided by RE into 1/4. ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த G into ME by RE ன்னு இருக்கிறது எங்கேயாவது பார்த்துருக்காங்களா? ஆமாம், இங்கே இருக்கே, G into ME by RE என் கண் முன்னாடியே இருக்கே. அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம், you can call it as velocity, escape velocity of Earth divided by 4. that means that your answer is going to be என்னவா வரும், ஐயோ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஃபார்முலா எழுதும்போது இங்கே ஸ்கொயர் வரணும் இல்லையா. நான் ஃபார்முலா ஆக்சுவலி எழுதலை. ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் VE ஸ்கொயர் தான் வரும். ஜஸ்ட் ஐ மேட் அ மிஸ்டேக் இல்லையா. இங்கே ஸ்கொயர் வரும். ஸோ தட் மீன்ஸ் இங்கே ஒரு ஸ்கொயர் வரும், இங்கே ஒரு ஸ்கொயர் வரும். அந்த மிஸ்டேக்கு தப்பாக பண்ண வைக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி VP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு VE ஸ்கொயர் பை 4. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் யூ கேன் ரைட் டு திஸ் சைட். நான் இந்த பக்கம் எழுதுகிறேன். ஸோ we can say your VE is going to be equal to என்ன சொல்லலாம், it is going to be 2 times VP. ஸோ ரிலேஷன்ஷிப் என்ன வரும், VE is equal to 2 times VP. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. எனக்கு இங்கே வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டான ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் சி எனக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, கிளியராக இருக்கா, தெளிவாக இருக்கா, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இந்த எஸ்கேப் வெலாசிட்டியோட தியரியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது எஸ்கேப் வெலாசிட்டியோட கான்செப்ட், ஒரு பாடிக்கு சர்ஃபஸில் இருக்கும்போதே என்னவா இருக்கும், இட் வில் ஹேவ் எ பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை எஸ்கேப் பண்ணோன்னா இட் ஷுட் ஹேவ் கரஸ்பாண்டிங், அதை ஓவர் கம் பண்ண முடியற, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஓவர் கம் பண்ண முடியற யார் வேணும், கைனடிக் எனர்ஜி வேணும். ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி யார் கொடுக்கணும், எஸ்கேப் வெலாசிட்டியிலும் தான் கிடைக்கும். ஸோ ஓகே, அது எஸ்கேப் ஆகணும்னா யூ ஷுட் ஹேவ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரேட்டர் than this one. அதனால தான் நான் இது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணிட்டேன். இந்த நியூமரிக்கல் வேல்யூவை நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன். கிளியராக இருக்கா? சைன் எல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணி ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் த எக்ஸ்பிரஷன். அண்ட் ஃப்ரம் திஸ் வி ஆல்சோ யூஸ் த கான்செப்ட் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம். இது கூட மைண்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு இந்த மாஸ்ன்னு சொல்கிறத டென்சிட்டி இன்டு வால்யூம்னு எழுதுற முடிகிற மாதிரி, ஓகேவா, இஃப் யூ ஹேவ் டு ரைட் இட் லைக் தட், அந்த மாதிரி எழுதணும்னு டிமாண்ட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஓகே, ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? ஸோ ஷல் எஸ் வி ஷல் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்குறேன். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன, த ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட் இன்க்ரீசஸ் வித் ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட். அப்போ என்னது ஆர்பிட்டல் வெலாசிட்டி? ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டினா என்ன, ஒரு சேட்டலைட்டை நான் ஒரு ஆர்பிட்டில் மூவ் பண்ண வச்சுட்டோன்னா, ஓகே, இப்போ நம்ம நிறைய சேட்டலைட்ஸ் எல்லாம் நமக்கு மேலே இருக்குது இல்லையா, அர்த்துக்கு மேலே நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குது. அதனால தான் நமக்கு இந்த இன்டர்நெட்டு அது இதுன்னெல்லாம் கிடைக்கிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட், மேலே சேட்டலைட்ஸ் இருக்குது. அந்த சேட்டலைட் வந்து ஆர்பிட்டில் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த ஸ்பீடு தான் நான் என்ன பேரில் சொல்லுவாங்க, ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ரூட் ஆஃப் GM டிவைடட் பை R. தட் இஸ் கோயிங் டு பி மை ஃபார்முலா. ஓகேவா. ஸோ இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னென்னா, ஆர்பிட்டல் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் வித் த ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட். தட் மீன்ஸ் தட் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர்பிட்டல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். Do you think that statement is correct?
ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆர்பிட்டல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லையே, பிகாஸ் they are inversely related. ஸோ அதனால் இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது டிக்ரீஸ் ஆகும். ஸோ யூ கேன் சே this statement is going to be a wrong statement. So let's go on to the next statement. அடுத்த statement, escape velocity of the particle from the surface of the earth depends on the speed with which it is fired. ஐயோ இல்லையே, ஏன்னா escape velocity எதை பொறுத்து இருக்கும்? It is just the equation between potential energy and kinetic energy இல்லையா? potential energy and kinetic energy. அதே மாதிரி equation கூட எடுத்தீங்கன்னா equationல வந்து it is going to be gm by r னு தான் வரும் இல்லையா? it is going to be gm by r and it is independent of the speed with which it is fired இல்லையா? அதோட initial velocity கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கிடையாது. so in that sense you can say this is also a wrong statement. அடுத்த third formula என்ன? time period of a satellite is given by time period of a satellite does not depend upon the radius of the orbit. ஐயோ டைம் பீரியடுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது டைம் பீரியட்னு சொன்னால்? it is going to be 2 pi into r the whole raised to 3 by 2 divided by root of gm. இப்படி இல்லை, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இந்த ஃபார்முலாவுக்கு. நான் அதில் ஒரு வேரியேஷன் மட்டும்தான் எழுதணும். ஸோ யூ கேன் see that it is directly proportional to radius. it is dependent on radius. ஸோ independent of radiusனு சொல்கிறது என்ன? does not depend தான் சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். does not dependனு சொன்னீங்கன்னா it should be independent தான் மீனிங். that means time period இதுதான் t இல்லையா? does not depend upon radius of orbit. இதுதான் எனக்கு radius of orbit வரப்போகுது. so that means that t and r are dependent on each other, not independent. so இது கூட என்ன ஸ்டேட்மெண்ட் தான்? இது கூட தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? so let's move on to the last statement. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? the orbital velocity is inversely proportional to the square root of radius of the orbit. ஆஹா, கரெக்ட். என்னது? உங்களோட orbital velocity is going to be inversely proportional to square root of r. கரெக்ட் தான். so that statement happens to be correct. ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா வரும்? this statement is going to be correct statement. so என்கிட்ட கேட்டது என்ன? கேட்டது வந்து incorrect statement. so யார் incorrect? 1, 2 and 3 are incorrect. so you can say you can choose the option 3 which is going to be 1, 2 and 3. தெரியுதா உங்களுக்கு? இப்போ தெரியும் இல்லையா? ஆமாம், it is going to be 1, 2 and 3ன்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, கிளியராக இருக்குல்ல? ஸோ we have connected all these questions. அந்த கொஸ்டினில் வந்து நம்ம என்னென்ன கான்செப்ட் படிச்சிட்டோம்? நம்ம படித்த கான்செப்ட் என்ன? நம்ம படித்த கான்செப்ட் வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். எஸ்கேப் வெலாசிட்டி மறுபடியும் அதோட ஐடியா என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஷுட் பி ஓவர் கம் பை த கைனடிக் எனர்ஜி என்கிற ஐடியா. ஸோ அதுக்குன்னு இந்த இனிஷியல் ஸ்பீடுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த ரேடியஸ். இல்லை, இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ரேடியஸ். அது கூட இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒரு சில பேருக்கு டவுட் வரும்னா, சார் எஸ்கேப் வெலாசிட்டி வந்து இந்த கைனடிக் எனர்ஜி வெலாசிட்டி அது வந்து கைனடிக் எனர்ஜி அதிகமாகிடும் இல்லையா? ஸோ அது பொறுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்படின்னு கிடையாது. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் எ ஸ்டாண்டர்ட் வேல்யூ. கைனடிக் எனர்ஜிக்கு ஹையர் வேல்யூ லோவர் வேல்யூ எல்லாம் வரலாம். தட் இஸ் த ஐடியா. ஓகேவா? ஒரு சில பேருக்கு அந்த டவுட் வரும். என்னென்னா எஸ்கேப் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்படி இல்லை. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ பாடி அண்ட் சர்ஃபஸ்னு சொல்கிறது இஸ் எ ஸ்டாண்டர்டு வேல்யூ. உங்களுக்கு அது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா அந்த ஸ்டாண்டர்டு வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு யார் வரணும்? கைனடிக் எனர்ஜி வரணும். இல்லை அதோட கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னா என்னவாகும்? அது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை விட ஓவர் கம் பண்ண மாட்டோம், அந்த பாடி எஸ்கேப் பண்ண மாட்டோம். அவ்வளோதான் வித்தியாசம். இல்லாமல் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரி தட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி ஷுட் ஆல்வேஸ் பி ஈக்குவல். இப்போ எனக்கு தோணுது, ஏதோ ஒரு கொஸ்டினை நம்ம அதை பற்றியெல்லாம் பேசணும் இல்லையா? எஸ்கேப் வெலாசிட்டியை பற்றி பேசும்போது இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லும்போது தட் டசன்ட் மீன் தட் இட் வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல். இதில் ஈக்குவல் ஆனால் தான் இது என்ன ஆகிடும்? எஸ்கேப் ஆகிடும். அதுதான் மீனிங். ஓகேவா? இது எஸ்கேப் ஆகணும்னா மினிமம் வெலாசிட்டி தான் அதுதான் இந்த ஈக்குவாலிட்டியில் வரும். ஒருவேளை ஒரு பாடியோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருந்தாலும் இன்னும் பரவாயில்ல. என்ன வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்குது, அதனால பாடி எஸ்கேப் ஆகலை. அவ்வளோதான். புரியுதா? Okay, I hope the concept is clear to you. Now let's move on to the next question. Another match the following type question தான். இப்போ நம்ம statement type question பார்த்தோம். அடுத்தது வந்து பார்க்க போகிறது match the following தான். match the followingல let's take the first one. Gravitational force Fg ன்னு சொல்கிறது என்ன ஃபார்முலா? gmm by r square. ஸோ அதில் கன்ஃபியூஷனே கிடையாது, A2ன்னு தான் வரும். A2ன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா ஆப்ஷன்லையும் இருக்குது. ஸோ we can say C is not our correct answer. C is not our correct answerன்னு மட்டும்தான் எனக்கு இப்போ சொல்ல முடியும், வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. அடுத்தது let's look into B. G on the surface of the earth which is given by என்ன ஃபார்முலா வரும்? G on the surface of the earth is given by gm by r square. so A2 and B4 வர மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? ஆமாம், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. A2 and B4ன்னு சொல்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா C and D எல்லாம் பார்க்க தேவையான எனக்கு C and D பார்க்க தேவையா? தேவையே இல்லை.
புரியுதா? இப்போ ஒரு எக்ஸாம்னா நான் அதோட நிறுத்திடும், நான் இந்த சிஎன்டி எல்லாம் பார்க்க மாட்டோம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுனால நமக்கு அந்த சிஎன்டி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இல்லைனா நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே சரி. ஸோ சீனா என்ன? எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா தெரியுமே, √2gr. எவ்வளோ ஹைட் வரைக்கும் போவோம்? எவ்வளோ ஹைட்டில் வரும்? ஹைட் ஆஃப் த கிராவிடேஷனல் acceleration due to gravity at a given height h is given by g into 1 minus 2h by r when h is small. இது எப்போ applicable-ஆ இருக்கும்? Remember when h is small. When h is large னு சொல்லும்போது you cannot actually use this equation and we have to go for the basic derivation of the equation. Okay, அந்த கான்செப்ட் வச்சு derivation பண்ணுற மாதிரி நம்ம யோசிக்கணும். Okay, fine. So let's move on to the next question. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா நம்ம? ஸோ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் வந்து, இஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஹேட் வேரிட் as r raised to -5/2, okay, instead of r raised to -2, the potential energy of a particle at distance r from the center of the earth would be proportional to. ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி கூட படிக்கணும் போல இருக்குது. கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் தெரியுது. சரி பரவாயில்ல, ஒரு வாட்டி கூட படித்து பார்ப்போம். இஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஹேட் வேரிட் as r raised to -5/2. சரி, ஸோ தட் மீன்ஸ் தட் இப்போ ஜென்ரலி இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி வேரி ஆகுது தான் முதல்ல எனக்கு தெரியணும். GMM டிவைடட் பை r² சொல்லும்போது F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r raised to -2. சரி, ஸோ முதல்ல இந்த r raised to -2 இருக்குது, அதுக்கு பதிலாக இங்கே r raised to -5/2 தான் இருந்துச்சுன்னு வச்சுக்க. அப்படின்னா work potential energy of a particle at a distance r from the center of the earth would be proportional to. இப்போ புரியுது. ஸோ இந்த r²க்கு பதிலாக r raised to 5/2 டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா அதானே கொஸ்டின். ஸோ தட் மீன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் r² if I had r raised to 5/2 what would be the situation? இப்போ தெரியுது. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் தட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபார்முலாவில் சேஞ்ச் வருது. F is equal to g into m divided by r to the power of -5/2. இல்லை சாரி, r to the power மைனஸ் வேணாம், மைனஸ் கீழே போயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி r raised to 5/2. இப்படி தான் வரும். ஸோ இப்படின்னு வரும்போது வாட் இஸ் கோயிங் டு பி த பொட்டன்ஷியல் எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு தெரியும் என்னதாவது, இட் இஸ் அ நெகட்டிவ் ஆஃப் த ஒர்க் டன் பை அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இட் இஸ் கோயிங் டு பி இன்டெக்ரல், என்ன வரும்? இன்டெக்ரல் ஆஃப் f into dr. drனு வச்சுக்கலாம் இல்லையா? ஐ எம் கோயிங் டு டேக் இட் as f into dr. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை ஃபார்முலா? My formula is going to be from initial position to final position. Initial position சொல்றது I am going to call it as r, and that is going to be r plus r என்கிற டிஸ்டன்ஸில் வரும். So when I am integrating, that is going to be GMM divided by r to the power of 5/2 into dr from the distance r to r plus r. அப்போ உங்களுக்கு டவுட் வரும், என்ன சார் இந்த r into r plus r? rனு சொல்கிறது சர்ஃபஸ் ஆஃப் தி எர்த், அண்ட் r plus rனு சொல்கிறது ஹைட் r இல்லையா? ஏன்னா சர்ஃபஸ் ஆஃப் தி எர்த்துலேருந்து இல்லையா, சென்டர் ஆஃப் தி எர்த்துலேருந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் தி எர்த்துலேருந்து r தான் வேணும். From the center of the earth would be proportional to distance r from the center of the earth. ஓகே அப்போ தப்பு தான் அப்படி இல்லை, 0 to r தான் போதும். 0 to r போதும். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தப்பு பண்ணிட்டேன், மிஸ்டேக் என்னென்னு. 0 to r போதும். 0ன்னு சொல்கிறது சென்டர்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்லேக்கு. ஓகே, அவ்வளோதான். ஸோ when I am integrating, what is my answer going to be? This is going to be GMM divided by r to the power of 3/2னு வந்துடும் இல்லையா? It is going to be r raised to -5/2 plus 1 வரும் இல்லையா? So it is going to be r raised to 3/2 into -3/2. That is going to be இல்லையா? It is going to be r raised to -3/2 into dr. So that is going to be from 0 to r வரும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டது வந்து ஆக்சுவலி வாட் இஸ் கோயிங் டு பி த வேரியேஷன் நான் கேட்டிருக்காங்க. அப்போ மீதி கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? இட் இஸ் கோயிங் டு பி r raised to -3/2னு வரும். பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே ஒரு ஆப்ஷன் வெயிட் பண்ணுறாங்க, r raised to -3/2. இப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் இதை சிம்பிளிஃபை எல்லாம் பண்ண தேவையில்லையா? இல்லையே, ஏன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த வேரியேஷன் எப்படி வரும் அது மட்டும்தான் கொஸ்டினில் கேட்டிருக்கு. ஸோ கேட்காத விஷயங்கள் நம்ம பண்ண தேவையில்லை. ஓகேயா? கேட்காத விஷயங்கள் பண்ண தேவையில்லை, கேட்டது என்ன அது மட்டும் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன் எப்படி வரும் அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மீதி என்ன? ஓகே சரி, நிறைய கால்குலேஷன்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் நான் பார்க்க தேவையில்லை. இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டை நான் பார்க்க தேவையில்லை. எனக்கு என்ன வேணும்? இது மட்டும்தான் வேணும். அது இங்கே இருக்க ஆப்ஷனில் இருக்க வெயிட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சரி, ஓகேவா? தெளிவாக இருக்கா? ஸோ ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? ஆல் ரைட். There are two bodies of masses 10 raised to 3 kg and 10 raised to 5 kg separated by a distance of 1 kilometer. At what distance from the smaller body the intensity of gravitational field will be 0? சரி, ஸோ gravitational field சொல்கிறது is going to be a vector quantity. It is going to be a vector quantity. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் how can I do the problem? ஸோ ரெண்டு மாஸ் இருக்கு இல்லையா? ஸோ let me actually take the two masses. First mass
is going to be 10 raised to 3 kilogram, and second one is going to be a little bit larger. So this is going to be 10 raised to 3 kilogram varum. This is going to be 10 raised to 5 kilogram varum, and they are separated by a distance of 1 kilometer. They are separated by a distance of 1 kilometer. Okay, ஸ்மாலர் பாடியிலேருந்து எவ்வளோ தூரம் தாண்டி தான் எனக்கு ஜீரோ வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு வில் இட் வில் ட்ரா இட் லைக் திஸ். இதுதான் எனக்கு லைன் வரும். இந்த பாயிண்டில் தான் அசியூம் தட் அட் திஸ் பாயிண்ட் யூ ஹேவ் ஜீரோ கிராவிடேஷனல் ஃபீல்டு. அப்படின்னா யூ வில் ஹேவ் எ ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன், யூ ஹேவ் எ ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். ரெண்டு டைரக்ஷன்லையுமே எனக்கு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஐ ஹேவ் எ ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் டுவர்ட்ஸ் மை ரைட், ஐ ஹேவ் அனதர் ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் மை லெஃப்ட், அண்ட் டூ போத் மஸ்ட் பி வாட்? இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? இது ரெண்டுமே என்னவாக இருக்கணும்? இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ லெட் மீ ஆக்சுவலி ட்ரை டு சால்வ் இட். ஸோ இந்த ஃபோர்ஸை நான் F1 பேர் வைக்கிறேன், இந்த ஃபோர்ஸுக்கு நான் F2 பேர் வச்சிங்கன்னா லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் F1. F1 இஸ் கோயிங் டு பி என்னவா வரப்போகுது? இட் இஸ் கோயிங் டு பி G இன்டு மாஸ் எவ்வளோ வருது? மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வந்து ஸ்மால் எம் வரும். இங்கே ப்ளேஸ் பண்ண போகிற மாஸ் வந்து எம் தானே இல்லையா? ஆமாம், ஓகே சரி, ஸ்மாலர் பாடின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் மாஸ் எம்னு எடுத்திங்கன்னா இன்னொரு மாஸ் இருக்கும், தட் இஸ் கோயிங் டு பி 10 raised to 3 kg டிவைடட் பை எம் டேக்கிங் இட் அஸ் எக்ஸ். அப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன சார் இந்த எக்ஸ்? எக்ஸ்னா இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 10 raised to 3 kg and the mass. ஓகேவா? ஸோ இஃப் ஐ எம் டேக்கிங் இட் லைக் திஸ், it will be, the distance will be x. So what is this distance going to be? What is this distance going to be? This distance is going to be 1 minus x. This distance is going to be 1 minus x னு வரும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இது 1 minus x னு வந்தீங்கன்னா, இது 1 minus x னு வந்தீங்கன்னா, ஸோ ஐ எம் ஃபைண்டிங் அவுட் த வேல்யூ ஆஃப் F1 அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் F2 இல்லையா? F2 என்ன வரும்? G இன்டூ M இன்டூ 10 raised to 5 கிலோகிராம் வரும், அண்ட் த டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி 1 minus x த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே எனக்கு ஐயோ F1 F2 ஐ ஹவ் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச்ட், இந்த பக்கம் போட்டிருக்கணும். திஸ் இஸ் F2 அண்ட் திஸ் இஸ் F1. மறுபடியும் நான் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன், ஓகேவா? கன்ஃபியூஷன் வரக்கூடாது. F1 என்கிற ஒரு ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் அட் திஸ் பாயிண்ட் இல்லையா? ஏன்னா இங்கே நான் M இங்கிற ஒரு மாஸஸ் பிளேஸ் பண்ணுறேன், யூனிட் மாஸ். ஓகேவா? நமக்கு தெரியும் இல்லையா இந்த கிராவிடேஷன் ஃபீல்டோட கான்செப்ட் என்ன? நான் ஒரு ஸ்மால் யூனிட் மாஸ் இங்கே கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிங்கன்னா அந்த மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் என்ன? தட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு இல்லையா? வாட் இஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு? இட் இஸ் a force experienced by unit mass placed in a point in the gravitational field. So பாத்தீங்கன்னா, so if I am placing it here, this will experience a force in this direction, and that force is F1, and the force one is going to be G into M is going to be the unit mass. நான் place பண்ண போற யூனிட் மாஸ் வந்து ஸ்மால் m னா 10 raised to 3 தான் இதோட மாஸ் வரும். இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் x. அதனால இந்த ஃபார்முலா வந்துச்சு. அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதே பாயிண்ட்ல வந்து இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் F2, which is between this body and the unit mass. So there is going to be G into M into 10 raised to 5 கிலோகிராம் வரும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 minus x. ஏன்னா டோட்டல் எக்ஸ்னு சொன்னது, டோட்டல் 1 சொன்னதுனால இது எக்ஸ் வந்தீங்கன்னா மீதி இருக்கிறது என்ன வரும்? 1 minus x. கிளியராக இருக்கா? தப்பெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. நவ் லெட்ஸ் equate the two இல்லையா? ரெண்டுமே நம்ம equate பண்ணிக்கலாம். we'll just equate the two. When we are equating the two, what is the answer that you will end up getting? You will end up getting gm into 10 raised to 3 divided by x square is equal to gm into 10 raised to 5 divided by 1 minus x the whole square. gm cancel ஆயிடும் இல்லையா? gm and gm will get cancelled, and I will end up getting 1 minus x by x the whole square is equal to எவ்வளோ வரும்? It is going to be equal to 10 raised to 2 னு வரும். It is going to be equal to 10 raised to 2. So let's simplify this again. இது இன்னும் simplify பண்ணலாமே. simplify பண்ணும்போது you will end up getting 1 minus x by x is equal to 10, or you will get 1 minus x is equal to 10x, or you will get x is equal to 1 by 11 kilometer. You will get x is equal to 1 by 11 kilometer. இனி என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? At what distance from the smaller body the intensity of gravitational field will be 0? At what distance from the smaller body? smaller bodyலேருந்து எவ்வளோ தூரம் தாண்டி தான் எனக்கு ஃபீல்டு என்னவாக வரப்போகுது? 0 வரப்போகுது. ஸோ ஸ்மாலர் பாடியிலேருந்து எவ்வளோ தூரம் வரும்? இட் இஸ் கோயிங் டு பி x. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன எடுக்கணும்? 1 by 11. இதே கொஸ்டின் வந்து வேறு விதமாக கேட்டுட்டேன்னு வச்சுக்க, இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் ஃப்ரம் ஸ்மாலர் பாடிக்கு பதிலாக லார்ஜர் பாடின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன வரணும்? இட் ஷுட் ஹேவ் பீன் 10 by 11. கிளியராக இருக்கா? இந்த ஸ்மாலர் பாடிக்கு பதிலாக லார்ஜர் பாடின்னு கொஸ்டினில் கேட்டிங்கன்னா 10 by 11 ஆன்சர் வரணும். ஸோ ஸ்மாலர் பாடின்னு கேட்டதுனால ஐ ஹவ் சோசன் 1 by 11 கிலோமீட்டர். கிளியராக இருக்கா?
டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்காவாக செட்டாக இருக்குல்ல? ஸோ ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு I'll be going. ஸோ இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப சீரியஸாக போகுது இல்லையா? நம்ம we have been going very clearly. எல்லா டாப்பிக்கும் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எல்லா விதமான கான்செப்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அந்த கமெண்ட்டை பார்த்தே என்ன ரிப்ளை கொடுக்கணுமோ கரெக்டான ரிப்ளையை நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தெளிவாக இருக்கா? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா நம்ம? எஸ், we are moving on to the next question. Again it is going to be a very interesting question. So let's go on. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் வந்து taking the gravitation potential at a point infinite distance away as 0, the gravitation potential at a point A is minus 5 units. If the gravitation potential at infinite distance is taken as plus 10, then potential at A is. Alright. ஸோ நமக்கு பேசிக்கலி இன்ஃபினிட்டி ஒரு பாயிண்ட். ஸோ நம்ம கிராவிடேஷன் பொட்டன்ஷியலை பற்றி படித்தது ஞாபகம் இருக்கும். என்ன தான் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல்னு சொல்கிறது? இட் இஸ் த ஒர்க் டன் பர் யூனிட் மாஸ் இல்லையா? ஒர்க் டன் இன் பிரிங்கிங் ஏ பாடி ஃப்ரம் இன்ஃபினிட்டி தூரத்திலிருந்து ஒரு பாடியை நான் எந்த பக்கம் கொண்டு வரணும்? I have to bring it to a point P இல்லையா? இன்ஃபினிட்டி என்கிற பாயிண்ட்லேருந்து P என்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு பாடியை மூவ் பண்ணி கொண்டு வரணும்னா வாட் இஸ் த ஒர்க் டன் பர் யூனிட் மாஸ்? அதுக்கு தான் நம்ம என்ன பேர் கூப்பிடுவாங்க? கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் என்கிற பேரிட்டு கூப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ எப்போவுமே we know we will not be able to find out potential at a point, instead we will be able to find gravitation potential difference இல்லையா? நமக்கு எப்போவுமே potential at a point கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் potential difference எப்போவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கேஸில் எனக்கு the body is starting to move from infinity and it is moving till a point P, so that means that my initial point happens to be infinity and final point happens to be P, so the change in potential happens to be Vp minus V infinity. இப்படி தான் வரும் இல்லையா? Vp minus V infinity. இப்போ Vp னு சொல்கிறது என்ன? It is the potential at the final point and V infinity is the potential at the initial point, and delta V happens to be the change in potential. ஸோ இந்த change in potential நம்ம பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் எடுக்கும்போது taking the gravitation potential at infinite to be 0 அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கேஸில் ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸில் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி இஸ் டேக்கன் அஸ் 0. தட் மீன்ஸ் தட் ஃபர்ஸ்ட் கேஸில் V இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னவா வரும்? 0 வரும். and the gravitation potential at the point happens to be minus 5. So இந்த பாயிண்டில் வந்து எவ்வளோ வரும்? minus 5 வரும். So you can say in case 1 நம்ம ரெண்டு கேஸாக எடுக்கணும். So I am taking as a case 1 நான் எடுக்கும்போது this is going to be minus 5 is going to be Vp minus 0. இப்படி தான் வரும். So that means that my value of Vp யோட வேல்யூ என்ன வரும்? That is going to be equal to minus 5. கிளியராக இருக்கா? It is going to be minus 5 units. அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? இந்த minus 5 என்ன? It is a potential at the point A. And this is going to be the difference. Okay, clear-ஆ இருக்கு இல்லையா? So now அடுத்த கேஸில் என்ன கேட்குறாருன்னா what if the initial point had 10, initial pointக்கு plus 10, இன்ஃபினிட்டிக்கு plus 10 இருந்துச்சுன்னா what would be the scenario? என்ன scenario அதுக்கு இருந்துக்கலாம்? That is going to be the question that we are supposed to think about. ஓகே சரி. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் this is going to be minus 5 is equal to Vp minus என்ன வேல்யூ வரும்? 10 வரும். அப்போ நீங்கள் கேட்பீங்க ஏன் சார் இந்த 10 வந்துச்சு? ஏன்னா இந்த செகண்ட் கேஸில் if the gravitation potential at infinite distance away is taken as plus 10, இந்த கேஸில் நான் ஏன் 0 எடுத்துட்டேன்? ஏன்னா V இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா what will be minus 5, the potential difference is minus 5 சொன்னாங்க. ஆனால் if V infinity is equal to minus 10, then if potential difference minus 5 ஆகும்போது Vpயோட வேல்யூ என்னவா இருக்கும்? What is going to be the potential at point A? Point A ல இருக்கிற potential is going to be what? It is going to be 10 minus 5, which is going to be equal to 5 units. அதோட வேல்யூ என்னவா வரும்? It is going to be 5 units. அந்த வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு சில பேருக்கு இப்பயும் உங்களுக்கு பொட்டன்ஷியலோட ஐடியா என்னன்னு இல்லைன்னா இதில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யும். எப்போவுமே பொட்டன்ஷியல் என்னன்னு இருக்கிறத பற்றி உங்களுக்கு நல்ல தியரட்டிக்கல் நாலேஜ் தேவைப்படும். அந்த நாலேஜ் உங்களுக்கு இல்லை, சுத்தமாக தெரியலனா இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ கிளியராக இருக்கா? ஸோ நம்ம கேஸ் 1 நம்ம பார்த்துட்டோம். இட் இஸ் கோயிங் டு பி, ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அகேன் ரிகார்டிங் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இதை பற்றி கேட்டீங்க? பொட்டன்ஷியலை பற்றி கேட்டீங்க. தட் இஸ் ஒர்க் டன் பர் யூனிட் மாஸ் இல்லையா? ஆனால் இங்கே கேட்குறது என்ன? தே ஆர் டாக்கிங் அபவுட் ஒர்க் டன். ஒர்க் டன் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் லிஃப்டிங் எ மாஸ் ஆஃப் m ஃப்ரம் த சர்ஃபஸ் ஆஃப் த எர்த் டு அ ஹைட் 2r, அதான் கொஸ்டின். ஸோ அப்படின்னா
I'll just draw a diagram for you. ரஃப்பான ஒரு டயக்ராம் வரைக்கிறேன், ஓகேவா? ஸோ இதான் எனக்கு எர்த்தாக வரப்போகுது. இந்த எர்த்தோட சர்ஃபஸ்லேருந்து எம்ங்கிற மாஸை நான் 2r ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 2r. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? r இருக்கும். ஸோ ஃப்ரம் த சென்டர் ஆஃப் தி எர்த்து ஜென்ரலாக r இருக்கும். ஸோ ஏங்கிற பாயிண்ட் இதை நம்ம பின்னு வச்சுட்டோம்னா, ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு பாடி நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் தட்? அதுதான் கொஸ்டின் தெளிவாக இருக்கு இல்லையா? ஒரு பாடியை சர்ஃபஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து 2r ஹைட் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது வாட் இஸ் த ஒர்க் டன் இன் லிஃப்டிங் எ மாஸ் ஆஃப் m? அதுதான் கொஸ்டின். clear தானே? So let's try to do the question number. I will just try to solve the question is going to be, நம்ம என்ன வேணும்? So I am supposed to take work done சொல்லும்போது work done is always going to be, once இது கிளியராக இருக்குன்னா I'll just move it to this side. So work done என்ன வரும்? ஸோ மறுபடியும் ஒரே விஷயத்தை சொல்லிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன்டெக்ரல் ஆர்லேருந்து 2r வரைக்கும் f டாட் dr, இப்படி தான் வரும் இல்லையா? இட் இஸ் கோயிங் டு பி f டாட் drன்னு சொல்லலாம். கிளியராக இருக்குல்ல? அந்த ஐடியா கிளியராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது எனக்கு என்னவா வரும்? திஸ் இஸ் கோயிங் டு பி மை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி மை டிஸ்டன்ஸ், அண்ட் த டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் r to 2r. r to 2r என்கிற கொடுத்தது கரெக்டாக இல்லையா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். r to 2rன்னு கொடுத்தது கரெக்டாக இல்லையா? ஏதாவது டவுட் இருக்குன்னா இப்போ சொல்லணும், ஓகேவா? r to 2rன்னு கொடுத்தது கரெக்டாக இல்லையா? இப்போ என்னென்னா, நம்ம டிஸ்டன்ஸ் எப்போவுமே பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2rங்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்த பாயிண்ட்ல தான் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்? மெஷர் பண்ணணும். ஏன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அதனால தான் நான் கேட்குறேன், r to 2r இங்கே கொடுத்தது கரெக்டாக இல்லையா? நிறைய பேருக்கு அப்படி மைண்டில் வரும். ஏன்னா நான் கூட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அப்படி தான் எழுதுனதுக்கு அப்புறம் தான் நானே ரியலைஸ் ஆச்சு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு இருக்குது. என்ன வித்தியாசம்? ஆர்லேருந்து 2r இல்லை, ஆர்லேருந்து 2r தூரம் போகும்போது இது எவ்வளோ ஆகிடும்? 3r ஆகிடும். தப்பு பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு தப்பு வரும். ஏன்னா ஆர்லேருந்து 2r தூரம் தான் தாண்டுவாங்க. ஸோ ஆர்லேருந்து 2r தூரம் தாண்டும் போது யூ ஹேவ் டு ரீச் த பாயிண்ட். என்ன வரணும்? தட் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி 3r. புரியுதா? ஏன்னா இங்கேருந்து 0லேருந்து r போயிடுச்சு, அங்கேருந்து இன்னொரு 2r போகும்போது அது 3r ஆகிடும். ஸோ வி ஆர் மூவிங் ஃப்ரம் r to 3r. கிளியர் தானே? நவ் இனி டைரெக்டாக தான் இனி இட் இஸ் கோயிங் டு பி சிம்பிள், பிகாஸ் ஐ எம் கோயிங் டு இன்டெகிரேட் ஃப்ரம் r to 3r. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி gmm by r square dr. So it is going to be gmm by r வரும், and it will be from r to 3r. ஒரு நெகட்டிவ் சைன் எனக்கு இங்கே இருக்கும். So when I am integrating, what is it that I am going to get? I am going to get gmm divided by 3r தான் வெளியில் வரணும் இல்லையா? So it is going to be how much? It is going to be 3r minus gmm divided by r. This is how the answer is going to be. இதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு நெகட்டிவ் சைன் வரணும். ஏன் நெகட்டிவ் சைன் வரும்? ஏன்னா இன்டெகிரேட் பண்ணுவாங்க இல்லையா? ஆர் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணும்போது நெகட்டிவ் சைன் வரும். This is going to be my final position. This is going to be my initial position. So this is going to change to, இது எப்படி சேஞ்ச் ஆகிடும்? g into m divided by r minus g into m divided by 3r வரும். So when I am substituting, I am going to multiply and divide by 3. Now I can again simplify this இல்லையா? எனக்கு இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது what is it that I am going to get? I am going to get, subtract பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? subtract பண்ணும்போது 3 minus 1 is going to be 2. So it is going to be 2gm into m divided by 3r இங்கே வரும். பட் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே எனக்கு இல்லை. ஆப்ஷனில் என்ன இருக்குது? ஆப்ஷனில் வேறு எதுவோ இருக்குது இல்லையா? ஆப்ஷனில் என்ன இருக்குது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மால் ஜி வருது. ஸ்மால் ஜி ஏன்னா இங்கே இல்லையே. ஸ்மால் ஜி வேணும்னா நான் என்ன பண்ணலாம்? அதுக்குன்னு நான் ஒரு புதுசான ஐடியா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஐ வில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை என்ன? ஆர். ஐ எம் மல்டிப்ளைங் அண்ட் டிவைட் பை ஆர். ஸோ நான் ஆரை வச்சு மல்டிப்ளை அண்ட் டிவைட் ஏன் பண்ணுறீங்க? why am I doing it? I am doing it because this gm by r and this r, இது நான் எல்லாமே கம்பைன் வரும்போது என்ன ஆகிடும்? it is going to be gm by r square வரும். so that gm by r square என்ன ஆகிடும்? that is going to be small g. அது small g வரும்போது now what is going to be my answer, dear friends? எல்லாருமே பாருங்க, what is going to be the answer? 2 by 3 into m into g into r. So it is going to be 2 by 3 mgr. இந்த small g தான் இவ்வளோ போர்ஷன்ஸாக மாறிடும். அடுத்தது வந்து இந்த small m இருக்குது, இங்கே ஒரு small m இருக்குது, இங்கே ஒரு கேபிட்டலாக இருக்குது, இங்கே ஒரு கேபிட்டலாக இருக்குது, இந்த 2 by 3 மிச்சம் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து you will end up getting 2 by 3 mgr என்கிற ஆப்ஷன் D is going to be your correct answer. உங்களோட கரெக்ட் ஆன்சர் என்னவா வரும்? ஆப்ஷன் D வரும். தெளிவாக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்காவாக இருக்குல்ல? Fine. So let's move on to the next question. அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா?
ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து படித்து பார்க்கலாம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி an object is launched with a velocity less than escape velocity. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியான ஒரு வெலாசிட்டியில் தான் ஒரு பாடியை லான்ச் பண்ணுறாங்க. சம் ஆஃப் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ், அது பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா இல்லை ஜீரோவாக இருக்குமா இல்லை நமக்கு கெஸ் பண்ண முடியாதா, அதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க இல்லையா, 4 ஆப்ஷன்ஸு. ஸோ இதுக்கு எங்கே ஆரம்பிக்கிறோம்னா நம்ம முதல்ல சர்ஃபஸ் ஆஃப் தி எர்த்துலேருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த சர்ஃபஸ் ஆஃப் தி எர்த். சர்ஃபஸ் ஆஃப் தி எர்த்தில் வந்து ஒரு பாடி இருக்குன்னா அந்த பாடியோட மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும்? இட் இஸ் கோயிங் டு பி -gmm divided by r, where r is the radius of the earth. That means that இது என்னவாக இருக்கும்? This is going to be the potential energy of a body on surface of the earth. கிளியராக இருக்கா? This is the potential energy of a body on surface of the earth. Surface of the earthல இருக்கிற பாடி தான். அடுத்தது என்ன நம்ம பார்க்கணும்னா, இப்போ ஒரு பாடி சர்ஃபஸில் இவ்வளோ எனர்ஜியில் இருக்குது, இதை நம்ம எஸ்கேப் பண்ணணும். இப்போ எஸ்கேப் வெலாசிட்டி, இப்போ எஸ்கேப் ஆகணும்னா இந்த நெகட்டிவ் வெலாசிட்டி, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு யார் இருக்கணும்? அது ஓவர் கம் பண்ணுறதுக்காக கைனடிக் எனர்ஜி இருக்கணும் இல்லையா. ஸோ பேசிக்கலி இந்த ஃபுல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ பாடி ஷுட் கெட் கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி. இல்லைனா அதுக்கு கைனடிக் எனர்ஜி இந்த எங்கேயாவது கிடைக்கணும். ஸோ அப்போ தான் இது ஓவர் கம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாடிக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாடிக்கு வராது. ஏன்னா the body will generally by virtue of it, அது தனியாக எங்கே போகாது, அது மேலேக்கு போகாது. நம்ம தான் எக்ஸ்டர்னலி எனர்ஜி கொடுக்கணும். ஐடியா வருது இல்லையா? இப்போ ஒரு பாடி ஹைட்டில் வச்சிங்கன்னா அது டைரெக்டாக நம்ம ஒன்றுமே பண்ணாமல் அது ஜென்ரலி அது இட் வில் கம் டவுன் இல்லையா. ஆனால் நம்ம ஜஸ்ட் ஒரு பாடிக்கு சர்ஃபஸ் ஆஃப் த இடத்துல வச்சிங்கன்னா அது அப்படியே மேலே போகுமா? என்ன இல்லை, போகாது. ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக எனர்ஜி கொடுக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அதுதான் நம்ம கேட்குறாங்க. ஸோ இஃப் ஐ எம் கிவிங் எ வெலாசிட்டி தட் இஸ் லெஸ் தேன் எஸ்கேப் வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியான ஒரு வெலாசிட்டி தான் நாங்கள் கொடுக்குறோன்னா நமக்கு தெரியும் the negative of potential energy இல்லைனா மைனஸ் ஆஃப் இந்த -gmm/rங்கிற ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, இதை விட அதிகமாக இருக்கணும். எப்போ? இஃப் இட் ஹேஸ் டு எஸ்கேப் the kinetic energy given should be, the kinetic energy should be at least equal to this value, at least equal to this value for the body to escape, for the body to escape. அப்படி தான் நம்ம சொல்லுவாங்க இல்லையா. நம்ம கொடுக்குற கைனடிக் எனர்ஜி வந்து இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஈக்குவல் ஆனால் தான் அதுக்கு எஸ்கேப் ஆகுது பண்ண முடியும். ஸோ நம்ம சொல்கிறது என்ன, இப்போ பாடிக்கு இருக்கிற வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியோட கம்மியாக இருக்குது. தட் மீன்ஸ் தட் வெலாசிட்டி ஆஃப் த பாடி வில் பி லெஸ் தேன் எஸ்கேப் வெலாசிட்டி. அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி VE வர விட கம்மியாக தான் என் வெலாசிட்டி இருக்கும்போது என்னோட கைனடிக் எனர்ஜி எப்படி தான் இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் தட் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் மேலே இருப்பாங்க. தட் மீன்ஸ் தட் திஸ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி will remain என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். திஸ் will remain ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி will be equal to 0 எப்போ? when velocity is equal to escape velocity. கிளியராக இருக்கா? இது நம்ம ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாகவே கூட படிச்சுக்கலாம். என்னது? the potential energy plus kinetic energy நெகட்டிவாக இருக்கும் எப்போ? when velocity is less than escape velocity. velocity of the body escape velocity விட கம்மியாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி 0 ஆகிடும் எப்போ? when velocity is equal to escape velocity. if velocity is greater than escape velocity, அப்படி கூட வரலாம் இல்லையா, அது கூட ஒரு சிச்சுவேஷனை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி will be greater than 0, அது பாசிட்டிவாக இருக்கும். கிளியராக இருக்குது? அந்த ஐடியா வருதா இப்போ உங்களுக்கு? எப்போவுமே இந்த 3 இக்குவேஷன் வச்சு தான் இந்த கொஸ்டின் வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் 3 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லலாம். பாசிட்டிவ் ஆகும் எப்போ? when velocity is greater than escape velocity. 0 ஆகிடும் எப்போ? velocity is less than, velocity is equal to escape velocity. நெகட்டிவ் எப்போ வரும்? velocity is less than escape velocity. இந்த கேஸில் இந்த கொஸ்டினில் they have said it is less than, இந்த கேஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ my answer is going to be negative. கிளியராக இருக்கா? அந்த கான்செப்ட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஆரம்பிக்கும். இது இஸ் a நெகட்டிவ் வேல்யூ, இதை இன்க்ரீஸ் பண்ணி இது 0 ஆக்குனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு பாசிட்டிவ் போகும். 0 ஆக்கணும்னா it should have equal to escape velocity. கான்செப்ட் கிளியராக இருக்கு இல்லையா? டவுட் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே கமெண்ட்டை பார்த்து நான் ஏதாவது ரிப்ளை கொடுக்கணுன்னா, என்ன ரிப்ளை கொடுக்கணுன்னா அந்த ரிப்ளை அதுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட டவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? ஃபைன்.
கிளியராக இருக்குல்ல? ஸோ ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வி ஆர் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இட் இஸ் கனெக்டட் டு டென்சிட்டி இல்லையா? டென்சிட்டின்னு ஒன்று கண்ணுக்கு தெரியுது, அதனால தான் சொல்கிறேன். த ரேடியோ ஆஃப் டூ பிளானட்ஸ் ஆர் R1 அண்ட் R2. அப்போ எனக்கு ரெண்டு பிளானட் இருக்குது, பிளானட் 1 இருக்குது, பிளானட் 2 இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து R1 இருக்குது, R2 இருக்குது. சரி, அது அங்கேயே இருக்கட்டும். ஜஸ்ட் ரைட்டிங் இட் டவுன். ஓகே, சரி, அதோட டென்சிட்டி வந்து ρ1 இருக்குது, ρ2 இருக்குது. ஓகே, ρ1 இருக்குது, ρ2 இருக்குது. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சரி, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் கண்டுபிடிக்கணும், அதோட ரேஷியோ. அப்போ நமக்கு தெரியும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி G1 சொல்கிறது என்னவாக இருக்கும்? G இன்டு M1 டிவைடட் பை R1 ஸ்கொயர். அதுதான் எனக்கு ஃபார்முலா வரும். G2 சொல்கிறது இஸ் கோயிங் டு பி G இன்டு M2 டிவைடட் பை R2 ஸ்கொயர். இதுதான் எனக்கு ஃபார்முலாவாக வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவில் முதல்ல நான் M1 என்ன வரும்னு கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் M2 என்ன வரும்னு கண்டுபிடிக்கும். ஸோ இதுலேருந்து we will be able to find out the ratio of G1 and G2. ஏன்னா G1 G2 தானே நம்ம கண்டுபிடிக்கணும். G1 G2 ரேஷியோ G1 by G2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வில் ஃபைண்ட் அவுட். அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பிரச்சனைனா R1 R2 அதே மாதிரி M1 M2 இருக்காங்க. ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து M1 M2ஓட டேர்ம்ஸில் இல்லை. பார்த்தீங்கன்னா எந்த டேர்ம்ஸில் இருக்குது? டென்சிட்டியோட டேர்ம்ஸில் இருக்குது. பார்த்தீங்க, புரியுதா? இப்போ ஜென்ரலி இது அப்படியே G1 by G2ன்னு எடுத்தீங்கன்னா I will get it to be say M1 by R1 square divided by M2 by R2 square எனக்கு ஆன்சர் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ I will just say that M1 into R2 square divided by M1 into R1 squareனு சொல்லலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா I am not having M in the equation, in the options. எனக்கு வருது என்ன? density. So I need to replace mass with density. So எப்படி வரும்? density into volume இல்லையா? density into volume. volume என்ன வரும்? it is going to be 4 by 3 into pi into R1 cube. கிளியராக இருக்கா? M2 என்ன வரும்? density into 4 by 3 pi into R2 cube. கிளியராக இருக்கா? ஸோ இந்த ரெண்டுமே ரேஷியோ எடுக்கும்போது யார் யார் கேன்சல் ஆகி போயிடும்? டென்சிட்டி கேன்சல் ஆகும். 4 by 3 பை இருக்கிறது கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த R1 cube R2 cube மட்டும்தான் மிச்சமாக வரப்போகுது. கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ ஃப்ரம் திஸ் இந்த கான்செப்டை பேஸாக எடுத்து ஐ எம் கோயிங் டு டூ த ப்ராப்ளம் சால்விங். இந்த கான்செப்டை பேஸாக எடுத்து ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் G1 டிவைடட் பை G2. G1 டிவைட் பை G2 எடுக்கும்போது G இன்டு M1க்கு பதிலாக நான் என்ன கொடுக்கும்? இந்த M1க்கு பதிலாக I'll be giving rho into 4 by 3 pi into R1 cube. ஸோ அது எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். rho into 4 by 3 pi into R1 cube டிவைடட் பை யார் இருக்கும்? divided by R1 square. கிளியராக இருக்கா? that is term number 1. now let's go into term number 2. term number 2ல என்ன வரும்? மறுபடியும் G into density என்ன வருது? density into 4 by 3 pi into R2 cube divided by R1 cube அங்கே இருக்குது இல்லையா? R2 cube அங்கே இருக்குது. கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ லெட்ஸ் see how to actually solve it. இது சால்வ் பண்ணோன்னா எனக்கு நிறைய கேன்சலேஷன் இருக்கும் போல இருக்குது. டென்சிட்டி கேன்சல் பண்ணிக்கலாம், G கேன்சல் பண்ணிக்கலாம், 4 by 3 கேன்சல் பண்ணிக்கலாம், பை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயே நிறைய கேன்சலேஷன் இருக்குது. R1 ஸ்கொயர் R1 கியூப் கேன்சல் பண்ணிக்கலாம். இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை டென்சிட்டி கேன்சல் பண்ண முடியாதுல்ல? சாரி, டென்சிட்டி ρ1 ρ2ன்னு தான் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ சாரி டென்சிட்டி நமக்கு கேன்சல் பண்ண முடியாது. கேன்சலேஷன் பண்ணதில் ஒரு சின்ன தப்பு இருக்கே. டென்சிட்டி நமக்கு கேன்சல் பண்ண முடியாது. இங்கே ρ1 இருக்கும், இங்கே எனக்கு ρ2 இருக்கும். ஓகே, ρ1 ρ2 இருக்குது. ஸோ இது ஹியர் இட் இஸ் கோயிங் டு பி ρ1 அண்ட் ρ2 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ கேன்சல் பண்ண முடியுது என்ன? அகெயின் ஐ எம் கோயிங் டு டூ இட் அகெயின். ஒரு வாட்டி கூட கேன்சல் பண்ணுறோம். ஜி என்னால் கேன்சல் பண்ண முடியும். டென்சிட்டி எனக்கு கேன்சல் பண்ண முடியாது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டோம்ல, உங்களுக்கு புரியுது இல்லை நான் என்ன தப்பு தான் பண்ணிட்டேன்னு? இந்த டென்சிட்டி நான் கான்ஸ்டன்ட் எடுத்துகிறோம். கான்ஸ்டன்ட்டில் ரெண்டுமே வித்தியாசமாக இருக்குது. ஓகேவா? ρ1 ρ2ங்கிற வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் தப்பாக டென்சிட்டி ஈக்குவல்னு எடுத்துட்டோம். அதுதான் நான் பண்ண தப்பு. அதை நான் இப்போ திருத்திட்டேன். ஓகே, ஃபைன், ஆல்ரைட். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன வரும்? 4 by 3 கேன்சல் ஆகிடுச்சு, பை கேன்சல் ஆகிடுச்சு, R1 ஸ்கொயர் R1 கியூப் கேன்சல், R2 ஸ்கொயர் R2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்கலி யூ ஆர் கோயிங் டு கெட் எண்டிங் அப் வித் என்ன வரும்? கொஞ்சம் இடம் தேவைப்படுதில்ல? இவ்வளோ இடம் இதுக்கு தேவையில்லையே. ஐ கேன் ஆக்சுவலி ரெடியூஸ் த சைஸ் இல்லையா? ஓகே, ரெடியூசிங் த சைஸ் ஐ எம் கோயிங் டு எண்ட் அப் கெட்டிங் த வேல்யூ ஆஃப் G1 டிவைடட் பை G2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்கும்? ρ1 இருக்கு இல்லையா மிச்சம்? ஸோ ரைட்டிங் ρ1 இன்டு இங்கே என்ன மிச்சம் இருக்குது? R1 இருக்குது. ஸோ ஐம் ரைட்டிங் R1
டிவைடட் பை √2 இன்டு R2. இதுதான் எனக்கு ஆன்சர் வரும். அந்த மாதிரி ஆன்சர் ஏதாவது இருக்கா? ஆமாம், அதே இங்கே வெயிட் பண்ணுறாங்க எனக்கு ஆன்சரு. ஆப்ஷன் டி எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. கிளியர் தானா? இல்லை, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின். நம்ம கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் எப்போவுமே. ஓகேவா? நம்ம யூ ஷுடன் பி ட்ரைங் டு டூ இட் ஃபாஸ்ட். நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, கிராவிடேஷன் மாதிரி சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர், கஷ்டமே கிடையாதுன்னு நினச்சி அவர் ரொம்ப ஸ்பீடில் பண்ணணுன்னு மனசில் நினச்சி என்ன பண்ணுவார், நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே ரொம்ப கவனமாக ஸ்லோவாக ஸ்டெடியாக பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் டைம் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்தாலும் ஒன்றும் பரவாயில்ல. ஓகேவா? 2 மினிட்ஸ் எடுத்தாலும் யூ ஸ்டில் ட்ரை டு டூ இட் இன் த கரெக்ட் வே. தப்பெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகே, சரி. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் question. Now let's move on to the next question. அடுத்த क्वेश्चनக்கு போலாம் இல்லையா? Consider earth as a uniform solid sphere. ஆமாம், ஒரு எர்த் ஒரு ஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஆனால் எர்த் ஸ்பியராக இருக்குன்னு ஞாபகம் இருக்கல? நம்ம முதல்லையே சொன்னது எர்த் ஸ்பியர்லாம் இல்லை. நம்ம என்ன சொல்கிறாங்க இப்போது? கன்சிடர்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி நினச்சிக்கோ, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கோ. அப்போ நம்ம சொல்லுவார் இல்லையா? இப்போ என்ன பார்க்க கமலாசன் மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கோ. கமலாசன் வேணாம், கமலாசன் ஒரு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு இல்லை? நமக்கு சின்ன வயசெல்லாம் இல்லாமல் யாராவது போதும், நமக்கு சூர்யா எல்லாம் போதும். இப்போ நான் என்ன பார்க்க சூரிய மாதிரி இருக்கிறேன்னு நான் நினச்சிக்கோ, அவ்வளோதான். எனக்கு நினைக்க முடியும். ஆனால் அப்படி சத்தியமாக இருக்கும்னு சொல்ல முடியுமான்னு? அதெல்லாம் இல்லையே. பரவாயில்ல, அப்படியே நினச்சிக்கலாம். அது நமக்கு ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோதான். சரி, அதே மாதிரி இப்போ கன்சிடர் எர்த் as யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர். அது சாலிட் ஸ்பியரை நீங்கள் நம்பிக்கை உங்கள் ஓகே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அட் இட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் V. The gravitation potential at its center is அது இப்போ ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி கொஸ்டின் மாதிரி இருக்கே. இது ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுற கொஸ்டின் மாதிரி இருக்கே. சென்டரில் என்ன வேல்யூ வரும்னு இருக்கிறது. இதுக்குன்னு நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு டெரிவேஷன் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் டெரிவேஷன் எல்லாம் வேணால் நீங்கள் அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவாக படித்தா போதும். என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் த பொட்டன்ஷியல். ஓகேவா? எல்லோரும் நல்லா கவனமாக பார்த்துருங்க. பொட்டன்ஷியல் at the center of a solid sphere. இல்லைனா பொட்டன்ஷியல் இன்சைட் எ சாலிட் ஸ்பியர்னு சொன்னால் போது தட் வில் பி பெட்டர். ஓகேவா? பொட்டன்ஷியல் இன்சைடு எ சாலிட் ஸ்பியர். இப்போ நமக்கு என்னென்னா, ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்துட்டோம்னா நமக்கு அதுக்கு 3ஆக பிரிச்சுக்கலாம். 3 பொசிஷன்ஸில் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல். அது எப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ஸ்பியர் இருக்குது. இது ஒரு ஸ்பியர்னு அசியூம் பண்ணிக்கோ. இந்த ஸ்பியரோட சென்டரில் ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் பொட்டன்ஷியல். இன்சைடில் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆன் த சர்ஃபஸில் கண்டுபிடிச்சிக்கலாம், அவுட் சைடில் கண்டுபிடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி மை சென்டர் O, இது A, இது B, இது Cன்னு சொன்னீங்கன்னா, A is going to be inside the solid sphere, B is going to be on the surface of the solid sphere, and C is going to be outside the solid sphere. கிளியராக இருக்கா? தெளிவாக இருக்கா? 3 விதமான சிச்சுவேஷன்ஸ். ஒன்று, ஓன்னு சொல்கிறது சென்டர் தான். ஓகேவா? சென்டர் ஆஃப் த ஸ்பியர். ஏன்னு சொல்கிறது இன்சைடு த ஸ்பியர், ஸ்பியருக்குள்ளே. சர்ஃபஸ், பின்னு சொல்கிறது சர்ஃபஸ், ஸ்பியர் மேலே. சின்னு சொல்கிறது அவுட் சைடு, ஸ்பியருக்கு வெளியில். 3 விதமான சிச்சுவேஷன். கிளியராக இருக்கா? 3 சிச்சுவேஷன் இருக்குது. இந்த 3 சிச்சுவேஷன்லையும் என்ன வரும், என்ன பொட்டன்ஷியல் வரும்னு இருக்கிறது நம்ம படிச்சிருக்கிறது முக்கியம். இதுக்கான ஒரு ஃபார்முலா தான் V of R is equal to minus GM divided by R cube into 1.5 R square minus 0.5 R square. 1.5 R square minus 0.5 R square, and this formula is applicable for solid sphere. இது யாருக்கு applicable-ஆ இருக்கும்? Solid sphere, where small r is equal to distance at which potential is to be found out. எங்கே தான் நான் கண்டுபிடிக்கணும் பொட்டன்ஷியலை? அதுதான் ஸ்மால் ஆரில் வரும். கேபிட்டல் ஆர்னு சொல்கிறது ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் தான். கேபிட்டல் ஆர்னு சொல்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் தான். எம்னு சொல்கிறது மாஸ் ஆஃப் தி ஸ்பியர் தான். எம்னு சொல்கிறது மாஸ் ஆஃப் ஸ்பியர். தெளிவாக இருக்கா அந்த ஃபார்முலா? கிளியராக இருக்கா ஃபார்முலா? டவுட் எல்லாம் இல்லாமல் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சிம்பிள் ஃபார்முலா தான், அவ்வளோ கஷ்டமான ஃபார்முலாலாம் கிடையாது. ஓரளவுக்கு ஈஸியான ஃபார்முலா தான். ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகே, ஈஸியான ஃபார்முலா. just keep it in mind in the formula. Okay, இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் கேட்டது என்ன? வேர் டஸ் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அட் த சென்டர்னு தான் கேட்டிருக்காங்க. சென்டர்னு சொல்லும்போது இந்த ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னவா எடுக்கணும்? வாட் இஸ் கோயிங் டு பி த வேல்யூ? ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் அட் விச் த பொட்டன்ஷியல் இஸ் டு பி ஃபவுண்ட் அவுட். இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர். ஓகேவா? அது கூட ஐ திங்க் இட் வில் பி பெட்டர் டு ரைட் தட் ஆல்சோ, இல்லையா? ஓகே, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர். I'll just reduce the size a little bit.
distance at which, distance from center at which, okay va, the distance from center at which, yes, distance from center at which the potential is to be found out. But distance from center at which potential will be found out in the small r oda value என்ன வரும், எங்கே கேட்டிருக்கு, சென்டரில். சென்டர்லேருந்து சென்டருக்கு இருக்கிற தூரம் எவ்வளோ வரும், it is going to be simple da, it is going to be 0. So that means in this case, in our question இல்லையா, நம்ம questionல வந்து r ஓட வேல்யூ என்ன, 0. ஸோ என்னோட potential at 0 என்ன வரும், that is going to be minus gm by r cube into r square இல்லையா, gm by r cube into 1.5 r square. கேன்சல் பண்ணுங்க இது ரெண்டுமே. ஸோ you will get the answer to be minus 1.5 into gm by r, minus 1.5 into gm by r வரும். கிளியராக இருக்கா, தெளிவாக இருக்கா, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, பக்காவாக இருக்குல்ல, ஃபைன். ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் இட் ஹியர், இது அப்படியே வச்சுருங்க. minus 1.5 into gm by rங்கிறது ரொம்ப கம்மியாக சின்னதாக நான் எழுதியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், உங்களுக்கு கிளியராக இருக்கு இல்லையா, அது minus 1.5 into gm by r. இனி அட் த சர்ஃபஸோட வேல்யூ என்ன, அட் த சர்ஃபஸுக்குன்னு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா. அட் த சர்ஃபஸுக்கு ஃபார்முலா என்ன, பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபஸ் இஸ் கிவன் பை மைனஸ் gm by r. ஓகே, அது இந்த ஃபார்முலாவில் நம்ம r is equal to கேபிட்டல் ஆர்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன வராது, எனக்கு அந்த ஃபார்முலாலாம் வராது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் gm by r. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் கோயிங் டு பி த டிஃப்ரென்ஸ், மை ஃபார்முலா இஸ் கோயிங் டு பி v is equal to minus gm by r. ஸோ v of 0ன்னு சொல்கிறது என்ன வரும், that is going to be minus 1.5 into v வரும். ஸோ that is going to be, சாரி மைனஸ் இருக்காது, மைனஸ் இங்கே எடுத்துரும் இல்லையா, v கூட மைனஸ் போயிடும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 1.5 into v, that is going to be my answer. இந்த 1.5 into vன்னு சொல்கிறதா என்னது, இந்த 3/2v, 3 தான். இந்த 1.5 vன்னு சொல்கிறதே தான் 3/2vன்னு சொல்லணும். ஸோ இந்த ப்ராப்ளம் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன வேணும், இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா படிக்கணும். இந்த ஃபார்முலா கூட படித்து வைக்கிறது நல்லாயிருக்கும். ஜென்ரலாக நம்ம சிலபஸ்லலாம் இல்லாத விஷயந்தான், ஆனாலும் நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஜென்ரலாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு இந்த காலத்தில், ஓகேவா, இப்போ 2024லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்புறம் நான் ஏன் இந்த கொஸ்டின் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வர சான்ஸ் இருக்குது, ஓகேவா. அதே மாதிரி ஜேஇ மெயின்லாம் வர்றதுக்கு ரொம்ப அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஜேஇ மெயின் எப்போவுமே இட்ஸ் எ லெவல் அப் டு ஃபார் நீட்டை விட கொஞ்சம் லெவல் அப்பாக தான் இருக்கும், ஓகேவா. கிளியராக இருக்கா, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்காவாக இருக்குல்ல. ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன தான் பண்ணணும், டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் எல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க, நீங்கள் டைம் ஸ்டாம்ப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகே ஃபைன். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து இம்பார்ட்டன்ட் டேக்அவே என்ன, இந்த கொஸ்டின்லேருந்து இம்பார்ட்டன்ட் டேக்அவே வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி தி இம்பார்ட்டன்ட் டேக்அவே, ஓகேவா. இதுதான் உங்களுக்கு வரப்போகிற இம்பார்ட்டண்டான டேக்அவே, பக்காவாக இருக்குல்ல. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A body of mass m kilogram starts falling from a point at a height 2r above the earth's surface. Find its kinetic energy and has fallen to a point at height r above the earth's surface. ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனாலும் பரவாயில்ல, லெட்ஸ் சி, நமக்கு பார்ப்போம் இல்லையா. முதல்ல ஐ திங்க் ஐ நீட் டு ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் மோர். எனக்கு இந்த கொஸ்டின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவ்வளோ புரியலை. ஸோ அது புரியுறது தான் எனக்கு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து நான் எடுக்கிறேன், இந்த பாடி வந்து ஸ்டார்ட்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் எ பாயிண்ட் ஹைட் 2r above தி எர்த் சர்ஃபஸ். ஓகே, ஸோ எர்த் சர்ஃபஸ்லேருந்து 2r டிஸ்டன்ஸ்லேருந்து தான் பாடி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. And is coming down and comes to a point where the distance is r. இந்த distance r ஆகிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். ஃபைண்ட் த கைனட்டிக் எனர்ஜி. இந்த பாயிண்டில் இருக்கிற கைனட்டிக் எனர்ஜி வேணும். இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு வைக்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் பின்னு வைக்கிறோன்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் த கைனட்டிக் எனர்ஜி அட் த பாயிண்ட் பி. இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். கைனட்டிக் எனர்ஜி அட் த பாயிண்ட் பி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் புரியுது, ஓரளவுக்கு புரியுது. இங்கேருந்து தான் பாடி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஐ கெட் தி ஐடியா. த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ நீட் டு நோ இஸ் ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் த டோட்டல் எனர்ஜி அட் தட் பாயிண்ட் இல்லையா. ஏன்னா வாட் த ஃபர்ஸ்ட் திங், ஓகே ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டின் புரிஞ்சதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதானே டாப் மோஸ்ட் பாயிண்ட் வரும். இந்த ஏங்கிற பாயிண்டில் இருக்கிற எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி என்னன்னு தான் எனக்கு முதல்ல வேணும். முதல்ல டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த பாடி மூவ் பண்ணாதனால அதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும், the whole thing is going to be potential energy and it is given by minus g into m divided by எவ்வளோ தூரம் இருக்குது சென்டர்லேருந்து, இது 2r, இன்னொரு r இருக்கும், மொத்தமாக 2r plus r is equal to 3r. so this is going to be my total energy at that point. அது மாறாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இது மூவ் பண்ண இந்த பாயிண்ட் வரும்போது it will be a mixture of kinetic energy and potential energy இல்லையா. ஸோ ஆனால் டோட்டல் எனர்ஜி மாறாது, ஏன்னா டோட்டல் எனர்ஜி எப்போவுமே அதே தான் இருக்கும் இல்லையா. ஸோ
ஆனால் அந்த டோட்டல் எனர்ஜிலேருந்து ஒரு பார்ட் என்னவா மாறிடும், கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ லெட் மீ ஃபைண்ட் அவுட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் த பாயிண்ட் பி. இது இப்போ ஏ தான் எனக்கு கிடைச்சிட்டாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏ தான். பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பின்னு சொல்கிறது தட் இஸ் நாட் கோயிங் வித் டோட்டல் எனர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏன்னு சொல்கிறது டோட்டல் எனர்ஜி தான். ஆனால் பியில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறது டோட்டல் எனர்ஜி கிடையாது. அது என்னது, பியில் பொட்டன்ஷியல் மட்டும்தான். பியில் என்னவா கூட இருக்கும், கைனட்டிக் கூட இருக்கும். ஏன் கைனட்டிக் கூட இருக்காங்க, ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து பாடி மூவ் பண்ணுறோம் இல்லையா, அது மூவ் பண்ண அதுக்கு வெலாசிட்டி ஏறிட்டே வரும். வெலாசிட்டி ஏறி வரும்போது அதுக்கு என்ன ஆகிடும், இங்கே இருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஒரு பார்ட் என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, இட் ஹஸ் காட் கன்வெர்ட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி. கிளியராக இருக்கா, ஓகேவா இருக்கா, தெளிவாக இருக்கா? சரி, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பின்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி மைனஸ் GMM டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது, இங்கே இந்த ஆர் வருது, இங்கே இந்த ஆர் வருது, மொத்தமாக ஒரு 2R வருது. கிளியராக இருக்கா? It is going to be 2R. I think it is clear. Now we can say that total energy is equal to potential energy at B plus kinetic energy at B. Okay va, potential energy at B plus kinetic energy at B. தெளிவாக இருக்கா, பக்காவாக இருக்கா? ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜி அட் பி கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் இட் தட் ஐம் சப்போஸ் டு டூ, எனக்கு ஆக்சுவலி இந்த டோட்டல் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பி பண்ணால் போதும் இல்லையா. தட் மீன்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட் ஹஸ் கம். தட் மீன்ஸ் த கைனட்டிக் எனர்ஜி அட் பி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏ மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பி. ஆஹாஹா, சூப்பராக இருக்கே. அது எப்படி வந்துச்சு, ஏன்னா டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏ. ஸோ இந்த டோட்டல் எனர்ஜிக்கு பதிலாக எனக்கு என்ன போடலாம், பொட்டன்ஷியல் அட் ஏ போடலாம். கிளியராக இருக்கா, அந்த ட்ரிக்கு புரியுதா, எப்படி அந்த கொஸ்டினை நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சுட்டோன்னு புரியுதா, எப்படி சூப்பராக இருக்குல்ல. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே. லெட்ஸ் ட்ரை டு சால்வ் இட். இட் லுக்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின், ஆனால் இட்ஸ் அ லிட்டில் பிட் கன்ஃபியூசிங். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கொஸ்டின். சிம்பிள் தான், ஆனால் என்னென்னு நமக்கு அந்த ஐடியா வேணும், என்ன நடக்குது இங்கே, வாட் இஸ் ஹேப்பனிங். அந்த வாட் இஸ் ஹேப்பனிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, இல்லைன்னா என்ன ஆகிடும்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். நிறைய ஈஸியாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து. ஓகேவா, ஒரு கொஸ்டின் எடுத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் இந்த கிராவிடேஷனில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்குது இங்கே, என்ன தான் இங்கே நடக்குது, எந்த பாடி எங்கே இருக்குன்னு இருக்கிறது. இஃப் ஐ ட்ரா எ டயக்ராம் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர்லி, இட் பிகம் சிம்பிள். நவ் லெட்ஸ் ட்ரை டு சால்வ் இட். இது பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும், ஆனால் அது காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு சால்வ் இட். பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏன்னு சொல்கிறது என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏன்னு சொல்கிறது minus GMM divided by 3R minus potential energy B என்ன minus of GMM by 2R. So minus of minus plus ஆயிடும். So you can say GMM by R into 1 by 2 minus 1 by 3 அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. So that is going to be equal to GMM by R into 1 by 2 minus 1 by 3 is 1 by 6. So you can say your answer is going to be 1 by 6 into GMM by R. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா, இருக்குது, இங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஐ லைக் இட் மேன், ஐ லைக் இட். ஏன்னா இந்த ஆன்சரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இது அதோட ஸ்டைல் எப்படி இருக்கும்னு சுத்தமாக எனக்கு புரியாது. அதெல்லாமே ஐடியா இல்லாமல் ஜஸ்ட் அந்த கொஸ்டின் படித்து அந்த சிச்சுவேஷனை கிளியர் பண்ணி ஓகே ஒவ்வொன்றா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஆன்சர் வரும்போது கிடைக்கிற ஒரு இமோஷன் இருக்குது, அது சூப்பர் தான். அந்த நம்ம மைண்டில் ஓகே சூப்பர்ப்பா, நமக்கே ஒரு அபிமானமாக இருக்குது இல்லையா, நமக்கு ஒரு இதாக இருக்குது. என்ன சொல்கிறது, எனக்கு அபிமானத்துக்கு என்ன தமிழில் சொல்லணும் மைண்டில் வரலையே, ப்ரௌடாக இருக்குது எனக்கு. ஓகேவா, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. என்ன சூப்பர்ப்பா, அவ்வளோதான், வேறு யாரும் இல்லை, நானே தான் இருக்குது, நானே தட்டுறேன். சூப்பர்ப்பா. ஓகே, சரி, ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன வருது, an artificial satellite moving in a circular orbit around the earth has a total kinetic plus potential to be equal to E0. Find its potential energy and kinetic energy respectively. ஓகே, இந்த கொஸ்டின் you have to study its standard values. ஸ்டாண்டர்ட் வேல்யூ படிச்சிருங்க. potential energy is equal to 2 times the total energy and kinetic energy is equal to minus of total energy. இப்படி தான் வரும். that means that இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, கன்சிடர் இட் as ஸ்டாண்டர்ட் கான்செப்ட். ஓகேவா, பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறது is going to be 2 times the total energy and kinetic energy is going to be minus of total energy. that means that அப்போ potential energy plus kinetic energy என்ன வரும் பாருங்க, that is equal to 2 into TT plus minus T ன்னு சொல்லும்போது that is equal to total energy. That's how it is. Okay, that is how the thing works. It is going to be a little bit confusing. அப்படின்னு பார்க்கும்போது you can say since total energyயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, E0 கொடுத்துருக்காங்க இல்லையா. So what can you say, potential energy is equal to 2 into E0, kinetic energy is equal to minus E0. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்காக வெயிட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள்.
இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்காக வெயிட் பண்ணுறாங்களா? 2 0 and minus E0 தான் இருக்குது இல்லையா? திஸ் இஸ் த ஆப்ஷன் தட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஆல்ரைட், கிளியராக இருக்கா? இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, அப்படியே படிச்சிருங்க. வேறு ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. ஏன் இப்படி வந்துட்டாங்க, எப்படி இப்படி வந்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்க தேவையே இல்லை நமக்கு. நம்ம அப்படியே ஸ்டடி இட் பை ஹார்ட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ இட்ஸ் வென் கிளியர். ஐ ஹோப் இந்த கொஸ்டின்லேருந்து டேக் அவே என்ன, இந்த கொஸ்டின்லேருந்து டேக் அவே இவ்வளோ தான், இந்த ஃபார்முலா தான் இந்த டேக் அவே. ஓகே, ஸோ முன்னாடி இருந்த கொஸ்டின்லேருந்து டேக் அவே என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும், அவ்வளோதான். இந்த கொஸ்டின்லேருந்து டேக் அவே நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து டயக்ராம் போட்டு அப்படியே படிச்சிருங்க. தட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் என்ன? 2 spherical bodies of mass m and 5m. ஸோ m என்கிற மாஸ்க்கு இருக்கிற பாடி, 5m என்கிற மாஸ் இருக்கிற இன்னொரு பாடி, ரெண்டு பாடியோட ரேடியஸ் r and 2r கொடுத்துருக்காங்க. வித் இனிஷியல் செப்பரேஷன் பிட்வீன் their centers equal to 12r. ஓகே, if they attract each other due to gravitational force, then the distance covered by the smaller body before collision. என்னையா இது என்னென்ன சாப்டர் இருக்குதுல்ல, இன்னும் எவ்வளோ சாப்டர்ஸை மிக்ஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐயோ, சூப்பரான கொஸ்டின், நல்ல கொஸ்டின். சரி பார்ப்போம். I'll just try to do it. எனக்கு ரெண்டு பாடி இருக்குது. Okay, so the first body has a mass of m, the second body has a mass of 5m, and the radius of this body is r. The radius of this body happens to be 2r, and the initial separation between the centers இருக்கிற separation வந்து it is going to be 12r. Okay, if they attract each other ன்னு சொல்லும்போது the force of attraction is going to be during this direction. சரி, then the distance covered பற்றி கேட்குறாங்க. the question என்ன? they are asking about the distance covered. so distance covered எல்லாம் கேட்கும்போது you have to bring in that formula இல்லையா? smaller bodyன்னு சொல்கிறதுல இதுதான் எனக்கு smaller body. so basically they are asking about the distance covered by this body. இந்த பாடி கவர் பண்ணுற distance என்ன, அதுதான் பேசிக்கலி கொஸ்டினில் கேட்குறது. ஸோ அப்படின்னு கேட்கும்போது ஜென்ரலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தட் இந்த டிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது ஃபார்முலா என்ன வருது மைண்டில்? ஒரே ஒரு ஃபார்முலா தான், தட் இஸ் கோயிங் டு பி s is equal to ut plus half at square. ஸோ s is equal to smனு போடுறேன், இன்னொன்று s5mனு போடுறேன். அப்படின்னா ரெண்டு மாஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ smனு சொல்லும்போது இதில் நான் ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். அசம்ஷன் இஸ் தட் u is equal to 0 என்கிற ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். ஏன்னா இல்லைனா இந்த ப்ராப்ளம் நம்மளால் பண்ண முடியாது. u is equal to 0 இல்லைனா we will not be able to solve the question. so I am assuming that u is equal to 0, and let's say it is going to be half into g into t square, இல்லை acceleration into t square. இப்படி தானே அந்த equation வரணும், இப்படி தான் equation வரணும். ஸோ half into a into t square. similarly ஏன்னு சொல்லும்போது என்ன a வரணும்? a of mass mனு சொல்லலாம் இல்லையா? I can say amனு சொல்கிறேன். am is going to be the acceleration of mass m. that is going to be it. okay, now let's say the next one is going to be half into acceleration of 5m into t square. இப்படி தான் வரும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த t and இந்த t is going to be same. ஏன்னா கொலிஷன் தானே நடக்கும். இந்த ரெண்டுமே ரெண்டு பக்கம் வந்து இது ரெண்டுமே கொலைட் ஆகும்போது ரெண்டுமே எடுத்த டைம் சேமாக இருக்கும். புரியுது? அந்த டைம் சேமாக இருக்கும். இப்போது ஒரு ஆள் ஸ்பீடில் வருது, ஒரு ஆள் ஸ்லோவாக வந்தாலும் ஒரு ஆளுக்கு ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் ரெண்டாக இருக்கும், ஆனால் டைம் வந்து சேம் தான். இப்போ இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி இருந்தாலும் டைம் சேம் தான். ரெண்டுமே ஒரே மாதிரி வந்தாலும் டைம் சேம் தான். ரெண்டு பாலை பொறுத்த வரைக்கும் டைம் எப்போவுமே இஸ் கோயிங் டு பி சேம். ஓகேவா? அந்த ஐடியா கிளியராக இருக்கா? ஸோ தட் இஸ் இட். அண்ட் அடுத்தது வந்து கொஸ்டினில் கேட்டது வந்து இதை பற்றி. So it's going to be a little bit idea நமக்கு வேணும் இல்லையா? So let's assume the distance to be x அப்படின்னு எடுத்துக்கலாம். Let me say I am going to take that the distance to be x. Let's take this distance between the two bodies. Distance covered by the first body, let it be equal to x. Let us take that value to be x. And what about this value? இந்த வேல்யூ என்னவா வரும்? this value is going to be என்ன வரும்? it is going to be 12 minus x எடுக்கணுமா? ஐயோ இல்லையே, சென்டர்லேருந்து தூரம் எடுக்கணும் கூடாது இல்லை? இப்போ தான் ஐ ஃபீல் இட். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாடிஸ் எடுக்கும்போது நான் எப்போவுமே சென்டர்லேருந்து இருக்கிற தூரம் எடுக்கணும். ஆனால் ட்ராவல் பண்ணுற தூரம் எடுக்கும்போது இந்த சென்டர்லேருந்து எடுக்கணுமான்னு இல்லை. இதில் தப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரத்தை தாண்டக்கூடாது. இங்கே எந்த தாண்ட ஆரம்பிச்சிடும். ஸோ தட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் கவரை பொறுத்த வரைக்கும் ஐ ஷுட் ஆக்சுவலி டேக் ஒன்லி திஸ் டிஸ்டன்ஸ் இல்லையா? அது எவ்வளோ வரும்? 12லேருந்து ஒரு r போகணும், 2r போகணும். ஸோ மொத்தமாக 9r தான் வரும். புரியுதா? அந்த ஐடியா புரியுதா? ஏன்னா இவ்வளோ தூரம் இருக்காது, ட்ராவல் பண்ணுற தூரம் எப்படி இருக்காது? ட்ராவல் பண்ணுற தூரம் எவ்வளோ தான் இருக்கும் பிஃபோர் கொலிஷன்? இந்த 9r ட்ராவல் பண்ணால் போதும். ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி இது இருக்காது. இந்த டயக்ராம் தப்பு.
ஓகேவா? ஸோ ஏன் தப்புன்னு கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் that this is going to be traveling a distance like this, and the first one has traveled this much distance. Let us assume that it has traveled this much distance. அதை நான் xன்னு வைக்கிறேன். Assume that I am calling it as x, and if I am calling this as x, and the remaining distance is going to be, in the remaining distance எவ்வளோ வரும்? Now that is going to be 9 minus x. That is going to be 9 minus x. வேறு ஒன்றுமே இருக்காது. ஸோ 9 minus x ஓட ரீசன் என்னென்னா 9 இல்லையே, 9rனு சொல்லணும் இல்லையா? I should not say 9, I should say 9r. அது கூட ஒரு மிஸ்டேக் வரும். ஸோ 9r minus x வரும். And x is also going to be in terms of r. ஏன்னா x is also going to be in terms of r. அந்த ஐடியா புரியுதா? ஏன் இங்கே மட்டும் 9 எடுத்துட்டோம், இங்கே ஆனால் நம்ம 12 எடுக்க போகுது. ஓகே, கிளியராக இருக்குல்ல, பக்காவாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ரைட் இட் டவுன். ஸோ மை sm is going to be x. I'm going to rewrite this equation like this. In the equation I'm going to read as x is equal to 1 by 2 into am into t square, and this is going to be 9r minus x is equal to 1 by 2 into a of 5m into t square. This is going to be the explanation. Is going to be the basic idea. இதில் I am supposed to find out the value of x. இனி எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த am and a5m இந்த ஆக்சிலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சிலரேஷன் how can you actually find out the value of acceleration? Acceleration is connected to, இந்த கொஸ்டினில் ஆக்சுவலி நம்மக்கிட்ட என்னதான் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஃபோர்ஸ் தான். நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபோர்ஸ் தான். இந்த ஃபோர்ஸ்லேருந்து how can I actually find out the acceleration? அதுதான் நான் யோசிக்கிறேன் இப்போ. So let me find out, if I have the acceleration is generally equal to force by mass இல்லையா? It is generally force divided by mass. So என்ன பொறுத்த வரைக்கும், if I am taking acceleration of m னு சொன்னீங்கன்னா, it is going to be the force acting on the body divided by mass m. Is that the right way? நான் கரெக்டாக தான் எழுதுகிறோம் இல்லையா? Now what is going to be the force? Force is going to be same for both the bodies இல்லையா? And that is going to be g into m into 5m divided by distance எவ்வளோ வருது? 12r வருதா? So it is going to be 12r the whole square into 1 by m. So this is actually standing for what? This is actually standing for my force. This whole expression is standing for my force. Clear-ஆ இருக்கா? பக்காவாக இருக்கா? ஸோ ஃப்ரம் தேட் ஐ வில் கேன்சல் ஆஃப் திஸ் எம். ஒரு எம் மட்டும் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ வாட் வில் ஐ end up with? I'll end up with the expression 5gm. 5 வரும் இல்லையா? ஸோ 5gm divided by 12r the whole square. This is going to be the expression. That is going to be the expression for what? It is going to be the expression for am. It is going to be the expression for am. பக்காவாக இருக்கு? டவுட் இருக்காண்ணா? I don't think there is a doubt. டவுட் எல்லாம் இல்லைல்ல? பக்காவாக இருக்குல்ல? ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் a5m. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் a5m. அடுத்தது வந்து ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் a5m இஸ் அகெயின் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை 5m. இப்படி தான் வரணும் இல்லையா? அண்ட் வாட் இஸ் கோயிங் டு பி மை ஃபோர்ஸ்? மை ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி gm into 5m divided by 12r the whole square into 1 by 5m. This is going to be it. Okay, so in this case what is the force going to be? என்ன பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் this is going to be my force F, and my force F is given by this particular expression. clear-ஆ இருக்குல்ல? இதில் எனக்கு கேன்சல் பண்ணக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ணுறேன். 5m கேன்சல் பண்ணிக்கலாம். So what is going to be the expression that I am going to end up with? The expression is going to be gm divided by 12r the whole square. gm divided by 12r the whole square. பக்காவாக இருக்கு? டவுட் இருக்காண்ணா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா அப்படியே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது அந்த ஐடியாலாம் கரெக்டாக தெளிவாக வருதான்னு. give it a try. Okay, now let's try to solve this question. Now let's try to solve this equation. இவ்வளோ டேட்டா வச்சு தான் நம்ம இனிமேல் இது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சால்வ் பண்ணோன்னா ஐ திங்க் ஐ நீட் சம் மோர் பேஜஸ். இன்னும் நிறைய இடம் வேணும் இல்லையா? ஸோ let me actually try to find out the answer for you. It is going to be x divided by 9r minus x is equal to, what is going to be the division? இது ரெண்டுமே நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 1 by 2 கேன்சல் ஆகிடும் இல்லையா? It is going to be 1 by 2 into am into t square divided by 1 by 2 into acceleration of 5m into t square. இதில் கூட பார்த்தீங்கன்னா you will be able to cancel out 1 by 2 and t square respectively. So this is going to be equal to என்ன வரும்? This is going to be equal to am divided by a of 5m. Acceleration of m divided by acceleration of 5m. Now let's see what is going to be acceleration of m. 5 into gm divided by 12r the whole square. It is going to be 5 into gm divided by
12r the whole square, the whole divided by what is going to be a5m. என்னதான் a5m வரும்? It is going to be equal to gm divided by 12r the whole square. It is going to be gm divided by 12r the whole square. Now cancel பண்ண முடியுதெல்லாம் cancel பண்ணுங்க. gm cancel பண்ணலாம், இதுவும் cancel பண்ணிக்கலாம். So what is the answer that you are end up getting? You are getting the value to be equal to 5. You are getting the value to be equal to 5. தெளிவா இருக்கா? பக்காவாக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? சூப்பராக இருக்குல்ல? Now let's come back to this question. When you are coming back to this question, the question is going to find x by 9r minus x is equal to 5. Now let's simplify. This is going to be x is equal to 45 into r minus 5x. Simplifying again. Oh, sorry. இந்த பக்கம் எழுதிட்டோன்னா உங்களுக்கு கண் தெரியாதுல்ல. So I'm writing it here, okay? ஒரே ஒரு நிமிஷம், நான் அதை மறந்தே போயிட்டேன். நான் உங்க முன்னாடி இருக்கிறதே நான் மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். சரி பரவாயில்ல. ஐ எம் ஸ்டார்டிங் டு ரைட் இட் ஃப்ரம் ஹியர். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ் டிவைடட் பை 9r மைனஸ் எக்ஸ். இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே ஐ ரோட் இட் அண்ட் ஐ ரோட் இட் டு பி ஈக்குவல் டு 5. அவ்வளோதான், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45r மைனஸ் 5x. 6x is equal to 45 into r and x is equal to 45r divided by 6. Okay, and the answer is going to be how much? 7.5r. So x is going to be equal to 7.5r. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. எனக்காக வெயிட் பண்ணுறாங்களே ஆப்ஷன். ஸோ நீங்கள் என்ன யோசிக்கன்னா, இதெல்லாம் ரொம்ப பெரிய கொஸ்டின் இல்லையா சார்? ரொம்ப லெங்க்தியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குமான்னு என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குமா இல்லையா? இது ஆக்சுவலி ஐம் சாரி. ஓகே, இது ஆக்சுவலி அவ்வளோ லெங்க்தியான கொஸ்டின் எல்லாம் கிடையாது தம்பி. இந்த கொஸ்டின்னா அவ்வளோ லெங்க்தியான கொஸ்டினே கிடையாது. இந்த கொஸ்டின் ஆக்சுவலி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ டைம் எடுக்கிறோம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து ஒவ்வொன்றா செப்பரேட்டாக செட் பண்ணி வைக்கிறதுனால தான் இவ்வளோ டைம் எடுக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க, நம்ம மைண்டில் அப்படியே செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டைரக்ட்லி இது மட்டும்தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைரக்ட்லி யூ வில் சே த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 5. டைரக்ட்லி இந்த ஸ்டெப்புக்கு வருதுக்கு உங்களுக்கு அவ்வளோ டைம் எல்லாம் இருக்காது. ஒன்ஸ் யூ ஆக்சுவலி செட்டப் திஸ் டேட்டா, இந்த டேட்டா செட்டப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டைம் எடுக்கும். இந்த டேட்டா நீங்கள் கிளியராக தெளிவாக செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் டேட்டா எடுக்கிறதுல அவ்வளோ டைம் எல்லாம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துருவாங்க. அவ்வளோ கஷ்டம் எல்லாம் கிடையாது. ஐ எம் கிவிங் யூ மை வேர்ட். நீங்கள் ஃபாஸ்ட்டாக when you are writing an examination you will actually do it. இந்த மாதிரி லெவலுக்கெல்லாம் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீட் எக்ஸாமில் கூட, ஜேஇக்கு மட்டும் இல்லை, நீட்டில் கூட இந்த மாதிரி லெவலுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? பக்காவாக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை, செட் ஆகிருக்கு. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். சிம்பிள் சப் கொஸ்டின் ஐ திங்க் ஸோ. எ பாடி weighs 72 நியூட்டன் ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் தி எர்த். சர்ஃபஸ் ஆஃப் தி எர்த்தில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட் எ ஹைட் ஈக்குவல் டு half of the radius. ஓகே, சூப்பராக இருக்குது. ஹைட்டுன்னு சொல்கிறது எவ்வளோ? half of the radius of the earth. ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஜி டேஷ் எவ்வளோ வரும். ஓ, திக்காக இருக்குது. இவ்வளோ திக்னஸ் தேவையில்லை எனக்கு. ஸோ ஜி டேஷ்னா என்ன? It is going to be gm divided by r plus h the whole square. Now you can say it is going to be gm divided by h எவ்வளோ வருது? h னு சொல்கிறது is equal to half of the radius இல்லையா? So r plus r by 2 the whole square அப்படி தான் வரும். So gm divided by 3r by 2 the whole square. So this is going to be equal to gm by r square into 2 by 3 the whole square. அப்படி தான் வரும் இல்லையா? 2 by 3 the whole square. So gm by r square னு சொல்கிறது I know what is gm by r square. That is equal to our g, small g தான். Small g னு சொல்கிறது it is going to be, I am going to take small g as 72 Newton. அப்போ நீங்கள் கேட்பீங்க, எப்படி சார் 72? gm by r square னு சொல்கிறது acceleration due to gravity தானே, அதுலேயும் எப்படி சார் நீங்கள் 72ன்னு எடுத்துக்கலாம்? என்னன்னா இதுதான் நமக்கு ஆக்சுவலி பழக்கம் வேணும். வி ஷுட் பி வெரி வெரி கிளியர் வித் ஐடியாஸ்னு சொல்கிறதோட ரீசன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவார்னா எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 72 நியூட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் இங்கே நீங்கள் அதெல்லாம் எழுதாமல், ஸோ பேசிக்கலி வாட் இஃப் இட் பிகம்ஸ் எம் இன்டூ ஜி டேஷ். எம் இன்டூ ஜி டேஷ் வந்தாலும் திஸ் எம் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் இல்லையா? அதுக்கு சேஞ்ச் வராது இல்லையா? ஸோ தட் பிகாஸ் ஆஃப் தட் ஐ கேன் ஆக்சுவலி அஃபோர்ட் டு ரைட் இங்கே ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்கிறது ஐ கேன் அஃபோர்ட் டு ரைட் லைக் திஸ். ஏன்னா எம் அங்கேயே இருக்கட்டும், லெட் இட் பி, இட் டசன்ட் மேட்டர். இந்த ஜி மாதிரி ஜி டேஷ் ஆனாலும் எம் இஸ் கோயிங் டு பி சேம். அதனால் ஐ வில் பி ஏபிள் டு ரைட் 72 ஹியர். ஸோ 72 இன்டூ 2/3ன்னு சொல்கிறது என்ன? 4 டிவைடட் பை 9. இப்போ நான் சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு தெரியும். என்னென்னா
என்னென்னு தெரியுமா? பாதி பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்காது. நான் சொன்னது என்னென்னு பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஐ ஆம் ஷுர் ஆஃப் இட். திங்க், நீங்களாக யோசிங்க. இது சொல்லி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி பண்ணேன்னு அதோட ரீசன் இது மட்டும்தான். மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட், மாஸ் மாறாது. ஸோ ஐ கேன் அஃபோர்ட் டு ரைட் GM by R square 72 எழுதினாலும் இட் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். தட் இஸ் த ரீசன் அண்ட் திங்க் ஆஃப் இட் எப்படி வரும். ஓகே ஃபைன். ஏன்னா எனக்கு அது சொல்லும்போதே எனக்கு மைண்டில் வருது, இதெல்லாம் புரியாதுப்பா, டவுட்டு வரப்போகுதுன்னு. ஸோ your answer is going to be equal to 32 Newton because I substituted 72 here and I am cancelling 9 out and you will end up getting the answer to be equal to 32 Newton. So that is going to be your correct answer and you have option A waiting for you here. All right, பக்காவாக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை, பக்காவாக இருக்கும். டவுட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஏரியாவில் தான் டவுட் இருக்கும். அது ஏன் இருக்கிறது? மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட், அதனால் I will be able to substitute there. All right, corresponding I will just get it. Fine. All right, fine. Seri. Now let's move on to the next question. Again, acceleration due to gravity, height பொறுத்தன ஒரு question தான். Acceleration due to gravity at a height of 1 kilometer above the earth is same as depth below the surface of the earth. Okay, இது சிம்பிளான question தான். Again, you have to write g dash is equal to, question இதுதான். I'll just read the question once again. The acceleration due to gravity at a height of 1 kilometer, ஒரு height சொல்லியிருக்காங்க. இந்த 1 kilometer height இருக்கு above the surface of the earth and ஒரு depthும் consider பண்ணுறாங்க. இந்த depth d and height 1 kilometerக்கு என்ன வரணும்? It should be same. என்னவா இருக்கணும்? It should be same. That means that இந்த 1 kilometer heightல எவ்வளோ acceleration due to gravity இருக்கோ, எவ்வளோ depthக்கு போனால் I will find the same value of acceleration due to gravity. ஒரே value of acceleration due to gravity கிடைக்கணும்னு நான் எப்போ போகணும்? அதுதான் இந்த questionோட meaning. Okay, so let's write down the question. First நான் heightக்கு தான் question எழுதும். So let me write it down for a height. Height it is going to be g is equal to 1 minus 2h by r. That is going to be my first equation for height. And my equation for the depth is going to be g into 1 minus d by r. Now let's say இது நான் height and this is going to, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? இந்த கேஸில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். So that means that 1 minus 2h by r must be equal to 1 minus d by r. So cancel பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 1 1 minus minus ரெண்டுமே எனக்கு கேன்சல் பண்ணிக்கலாம். So I'll end up ending 2h is equal to 2h by r is equal to d by r. Now I can cancel r and r. So I end up getting your d value to be equal to 2 times the height, or that means that 2 into 1 kilometer which is equal to 2 kilometer. எவ்வளோ வேணும்? 2 kilometer height வரைக்கும் போகணும். That means that 1 kilometer heightல எவ்வளோ acceleration due to gravity இருப்பாங்க, அதே acceleration due to gravity உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எவ்வளோ தூரம் டெப்த்தில் போகணும்? 2 kilometer டெப்த்தில் போகணும். 2 kilometer ஒரு ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கா? இருக்கு, ஆப்ஷன் சி. ஸோ தட் சீம்ஸ் டு பி மை கரெக்ட் ஆன்சர். பக்காவாக இருக்கா? கிளியராக இருக்கா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன கேட்டிங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் திஸ் சாப்டர். இப்போதைக்கு நீட்டில் கேட்குற கொஸ்டின்ஸோட லெவல் படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஸ்டடி தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு வீல் மூவ். லெட்ஸ் ரீட் த கொஸ்டின். The height at which the weight of a body becomes 1/16th the weight on the surface of the earth is. That means அப்போட மீனிங் என்னென்னா, ஒரு பாடி ஹைட்டுக்கு போகும்போது எதோ ஆனாலும் வெயிட்டு கம்மியாக தான் ஆகும். அது நமக்கு தெரியும் இல்லையா? ஹைட்டு போக போக வெயிட்டு கம்மியாக தான் ஃபீல் வரும். ஸோ ஹைட்டு போய் 1/16th த ஒரிஜினல் வெயிட் ஆகணும்னா எவ்வளோ ஹைட்டு வரைக்கும் போகணும்? அதுதான் கொஸ்டின். ஓகேவா? மொத்தமாக இருக்கிற ஹைட்டில். ஸோ அதுதான் நமக்கு கொஸ்டினில் கேட்கும்போது, ஸோ வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ இஸ் தட் நம்ம ஜி டேஷ்னு சொல்கிறது என்ன வேல்யூ எடுக்கணும்? g dash is going to be equal to g by 16 எடுக்கணும். இது கூட ஆக்சுவலி முன்னாடி நம்ம கொஸ்டினில் ஒரு 72 டைரக்டாக கொடுக்குற பற்றி நம்ம பேசணும் இல்லையா? ஸோ இந்த 72 டைரக்டாக கொடுக்குறதும் இந்தோ நம்ம ஆக்சுவலி கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 1/16th சொல்லும்போது நான் ஏன் இந்த g மட்டும் 1/16th ஏன் எடுத்துட்டீங்க அந்த மாதிரின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? ஸோ அது ஏன் அப்படி எடுத்துட்டோம்னா, எப்படி போனாலும் வெயிட்னு சொல்லும்போது இட் இஸ் கோயிங் டு பி mg இல்லையா? புதுசான வெயிட்னு சொல்லும்போது தட் இஸ் கோயிங் டு பி mg dash. ஸோ mg dash வந்து 1/16th ஆகணும்னா வந்து என்ன பண்ணணும்? இந்த மாஸுக்கு ஆக்சுவலி சேஞ்சே இருக்காது. எது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்? g dash மட்டும்தான், இல்லைன்னா g மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இட் இஸ் ஓகே டு டேக், you can actually make all the changes in weight to g alone. g வெயிட்டுக்கு ஏதாவது சேஞ்ச் வருதுன்னா அந்த சேஞ்சோட காரணம் வந்து யார் தான்? ஜியில் இருக்கிற சேஞ்ச் தான், மாஸில் இருக்கிற சேஞ்சஸ் இல்லை. அதனால மாஸை நம்ம அப்படியே மாற்றி வச்சாலும் அது கன்சிடரே பண்ணாமல் இருந்தாலும் இட் இஸ் ஓகே. புரியுதா இப்போ?
இப்போ ஐடியா வருதா? இதுவும் நீங்கள் அந்த 72 நியூட்டனில் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணதில் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். இந்த கொஸ்டின் தான் நான் பேசுகிறேன். இதில் கூட டவுட் இருக்குன்னா டவுட் இருக்கிறவருக்கு திங்க் அபவுட் இட் நவ். இதை கூட கனெக்ட் பண்ணி இங்கே யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமான கனெக்ஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி g dash is equal to g divided by 16. கிளியராக இருக்குல்ல? now g dash is equal to g by 16 சொல்லும்போது you have to equate it to what? g into 1 minus 2h by r இல்லையா? 2h divided by r. Now you can cancel off the 2g, so you can say 1 minus 2h by r is equal to 1 divided by 16, or 2h by r is equal to 15 divided by 16, or you can say h is equal to 15 into r divided by 16 into 2. இப்படி தான் வரும் இல்லையா? 15 into r divided by 16 into 2னு வரும். ஆனால் இதில் ஒரு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி தெரியலையே. என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா, இப்போது ஏதாவது தப்பு பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் வருதானே? ஆமாம், இதில் ஒரு தப்பு இருக்குது. என்னன்னு தெரியுமா? நான் தப்பு தான் பண்ணுறேன் ஆக்சுவலி. என்ன தப்புனா, இந்த ஃபார்முலா என்னால் இங்கே எடுக்க முடியுமா இல்லையா? அதுதான். ஓகேவா? எங்கே தான் இந்த ஃபார்முலா நான் எடுக்கணும்? when I am supposed to take this formula, I can take this formula only when the value of h is less. அப்போ நமக்கு என்ன டவுட் வரும்னா, இந்த வேல்யூ லெஸ்ஸாக இல்லையா அது நான் எப்படி தெரியும்? இப்போ இந்த கொஸ்டினில் ஹைட்டே கண்டுபிடிக்க சொல்லும்போது நமக்கு கொடுக்காத ஒரு வேல்யூ அது எப்படி பெருசாக இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்? புரியுதா நான் கேட்டது? இப்போது என்னன்னா, இப்போ இந்த கொஸ்டினில் இவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொன்னதை இப்போ சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஹைட் வந்து கிட்டத்தட்ட ரேடியஸை விட அதிகமாக இருக்குது அந்த மாதிரின்னு வரும்போது ஓகே, எனக்கு புரியும். சரி, இந்த கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க, அதனால் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலா எடுக்காமல் கூட இருக்கலாம். தட் இஸ் ஒன் வே. இந்த கொஸ்டினில் ஹைட்டே கொடுக்கல, ஸோ நான் எப்படி தெரியுது இந்த ஃபார்முலா எடுக்கணுமா வேறு ஏதாவது ஃபார்முலா எடுக்கணுமான்னு? அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்க்கணும். ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூ கம்மியாக இருக்கா? கம்மியான வேல்யூஸ் இருக்கா? இல்லை, எல்லா வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா ஆரை விட, ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை விட அதிகமாக இருக்கிற வேல்யூஸ் தான். தட் மீன்ஸ் தட் ஆல் த வேல்யூஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. இன் தட் கேஸ் யூ cannot யூஸ் திஸ் ஃபார்முலா, அண்ட் இஃப் யூ யூஸ் திஸ் ஃபார்முலா யூ வில் end up with an answer that is completely wrong. தப்பான ஆன்சருக்கு வராங்க. அதோட ரீசன் தான் நான் சொன்னேன். அதே மாதிரி அது எப்படி நீங்கள் முதல் ஸ்டெப்லேயே புரிஞ்சுக்கலாம், அது புரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஹாவ் டு லுக் அட் த ஆப்ஷன்ஸ். என்ன பார்க்கணும்? ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். கிளியராக இருக்கா? ஆப்ஷன்ஸில் வந்து இஃப் ஆல் த வேல்யூஸ் ஆர் ரிலேட்டபிள் டு ஆர் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட ரிலேட் பண்ணுற மாதிரி தான் வேல்யூஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் யூ ஹாவ் டு சூஸ் த அதர் ஆப்ஷன். ஓகே, லெட்ஸ் ரைட் இட் டவுன் அகெயின். ஐ வில் ஜஸ்ட் ரைட் இட் டவுன் அகெயின் ஃபார் யூ. g dash is equal to g divided by 16. now என்ன வரும்? g dash is equal to gm divided by r plus h the whole square. g is equal to gm divided by r square. so you can say g dash by g is equal to என்ன சொல்லலாம்? இட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல் தானே. ஸோ ஜி டேஷ் மேலே வரும்போது இட் இஸ் கோயிங் டு பி ஆர் ப்ளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஆர் ஸ்கொயர்னு வரும். Now you can substitute இல்லையா? g dash can be substituted as g by 16. so when I substitute g dash is equal to g divided by 16 by g cancel பண்ணி you will get 1 by 16 is equal to r square divided by r plus h the whole square. கிளியராக இருக்கா? இது வரைக்கும் இருக்கிற ஐடியா உங்களுக்கு தெளிவாக கிளியராக இருக்குல்ல? ஏன் நம்ம முன்னாடி இருந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணல, மெத்தட் யூஸ் பண்ணலன்னு இருக்கிறது கூட கிளியராக இருக்குன்னா then we will go on to the next step, which is going to be 1 by 4 is equal to r divided by r plus h. now let's simplify this again. This is going to be r plus h is equal to 4r, or h is equal to 3r. h is equal to 3 times the radius. so what is going to be your answer? Answer is going to be option C. so இந்த கொஸ்டினில் எப்படி இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கிறது எப்படி புரிஞ்சிட்டீங்க? அந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணும்? அதே மொதல் ஸ்டெப்லேயே வித்தவுட் ஆக்சுவலி சீயிங் த வேல்யூஸ், அந்த வேல்யூஸ் பார்க்காம எப்படி அது கண்டுபிடிக்கணும்? ஐ ஹோப் ஆல் தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் clear to you. Alright, so let's move on to the next question. The work done to raise a mass m from the surface of the earth to a height h which is equal to the radius of the earth is. சரி, சிம்பிளான கொஸ்டின் தான். இதே மாதிரி கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் ஹேவிங் எ பாடி அட் வாட்? யூ ஆர் ஹேவிங் எ பாடி அட் த சர்ஃபஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் யூ ஹாவ் டு மூவ் திஸ் பாடி டு எ ஹைட். ஓகேவா? யூ ஹாவ் டு மூவ் த பாடி டு அ ஹைட் அண்ட் திஸ் ஹைட் ஹேப்பன்ஸ் டு பி ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஸோ இது ஆர் தான் வரும், இது ரேடியஸ் ஆஃப் த எர்த் வரும், இதுவும் ரேடியஸ் ஆஃப் த எர்த் வரும். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது யூ ஹாவ் டு மூவ் த பாடி ஃப்ரம் த பாயிண்ட் ஏ டு த பாயிண்ட் பி. ஏ என்கிற பாயிண்ட்லேருந்து பி என்கிற பாயிண்ட்டுக்கு யாரை மூவ் பண்ணணும்? பாடியை மூவ் பண்ணணும். தெளிவாக இருக்கா? பக்காவாக இருக்குல்ல? ஸோ லெட்ஸ் மூவ் த பாடி. மூவ் பண்ணோன்னா நமக்கு தெரியும் we have to find out the work done, and work done is nothing but force into displacement. so you have to move the body from
r to 2r. இப்போ கிளியராக இருக்கா? ஏன் நம்ம r to 2rனு போடுறாங்க அந்த ஐடியா உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ the work done is going to be force is equal to gmm by x square into dx. I'm going to take it as x square. X is going to be the distance between the two bodies and dx is going to be the displacement. So you got the idea. Now when you simplify, you end up getting minus of gmm divided by x, and you have to integrate it from r to 2r. minus and அப்படியே வெளியில் வச்சிருங்க. So that if I keep it completely outside, இல்லைனா outside வைக்க வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். So this is going to be minus gmm divided by 2r minus of minus gmm divided by r. Now minus of minus plus ஆயிடும். So you can take gmm by r into 1 minus 1 by 2. So your answer is going to be how much? Your answer is going to be gmm by 2r தான் வேல்யூ வரும். ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லையே, என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன் இல்லையே. ஆப்ஷனில் ஸ்மால் ஜி இருக்குது. ஆப்ஷனில் என்ன இருக்குது? ஸ்மால் ஜி இருக்குது. ஸ்மால் ஜி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ கேன் ட்ரை டு ரீப்ளேஸ் இல்லையா? எஸ், ஐ எம் கோயிங் டு ட்ரைங் டு ரீப்ளேஸ் இந்த ஜிஎம் இந்த ஆறு. நான் இன்னும் ஒரு ஆரை மல்டிப்ளை அண்ட் டிவைட். இந்த மெத்தட் நீங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆரை மல்டிப்ளை பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க, and I am selecting this r also. So when I combine all these things, I'll end up getting what? I'll end up getting a small g. So your answer is going to be, what is your answer going to be? 1 by 2 மிச்சம் வரும் இல்லையா? I'll just mark the things that are going to remain. 2 மிச்சம் இருக்கும், m மிச்சம் இருக்கும், r மிச்சம் இருக்கும். So it is going to be 1 by 2 into m into r into g. So it is going to be mgr by 2. ஆமாம், நம்ம mgr சாவே தான். Okay. So it is going to be mgr by 2 ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. It is going to be mgr by 2 option C. கிளியராக இருக்கு இல்லையா? பக்கவாக இருக்கு, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அவ்வளோதான். Let's move on to the next question. அடுத்த questionக்கு போவோம். So the next question is going to be an interesting question, and the question is, assuming that the gravitational potential energy of an object at infinity is 0, the change in potential energy, that is final minus initial, of an object of mass m and taken to a height h from the surface of the earth of radius r is given by. மறுபடியும் சேம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறாங்க. சேம் கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறாங்க. மறுபடியும் we are supposed to find out the difference in potential energy. என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த கொஸ்டினில் they have asked about work done. இந்த கொஸ்டினில் they are asking about gravitation potential difference. Okay, so இது ரெண்டுமே என்ன வித்தியாசம் வரும்? What is going to be the difference? இங்கே if you use the formula of work done கண்டுபிடிக்கும் போது you have to directly divide it by what? You have to divide it by the mass. So it will be minus gmm by r. அப்படிதான் வரணும் இல்லையா? So let's find it out, dear friends. Let's find it out. It's going to be gravitational potential energy at an object in infinity is equal to 0. அது மைண்டில் வச்சுருங்க. It is given that at infinity the gravitation potential energy of an object at infinity 0 னு கொடுத்துருக்காங்க. Final minus initial கண்டுபிடிக்கணும். So what is going to be the initial position? நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது what is my initial position? It is at the surface of the earth தான். Final position னா it is going to be at r plus h என்கிற பொசிஷனில் தான் வரும். So we have to find out the, first I have to find out the gravitation potential energy, that is going to be, change in potential is going to be the potential at final minus potential at initial. So potential at final என்னவா வரப்போகுது? It is going to be gmm divided by r plus h minus gmm divided by r. இப்படி தான் வரணும் இல்லையா? So let's take this common gmm by r. நான் காமன் எடுக்கும்போது it is going to be r minus h divided by r into r plus h. That is going to be it, right? ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னா இல்லை. I just skipped all the steps together. I took all the steps together because gmm I took the common outside. So மிச்சம் என்ன வரும்? 1 by r plus h வரும், 1 by r வரும். You take the common, you will end up getting this one. இதில் r will get cancelled. You will end up getting the answer to be equal to, you will end up getting the answer to be equal to minus gmm divided by r into r plus h. Now do you have an option like that? minus gmm by r into r plus h. So minus இல்லையே, minus எப்படி நமக்கு மிஸ் ஆயிடும்? Yes, you have an answer. r plus h மட்டும் இல்லை, இங்கே ஒரு h கொடுக்கும். I'm sorry, you will have an h also இல்லையா? You have an h also. அதனால தான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. gmm by r into r plus h இங்கிற ஆப்ஷன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியல. ஸோ யூ கேன் சி யூ ஹேவ் an option here. அது ஏன் என்ன நடந்துச்சுன்னா, இங்கே ஒரு h இருக்கு இல்லையா? அந்த h நான் ஆக்சுவலி மிஸ் ஆயிடுச்சு. அதுதான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த h கூட ஆட் பண்ணும்போது you will end up getting the answer. பக்காவாக இருக்குல்ல?
Any doubts? I hope the concept is very much clear. Simple question. Again, you have to observe that you are getting the correct answer. Option correcta கிடைக்கிறாங்கன்னு இருக்கிறது நம்ம just mindல நல்லா mindல வச்சுக்கணும். Okay, you have to ensure that you get these concepts very clearly. என்னது இந்த பொட்டன்ஷியல் ஒரு பொசிஷன்ல இருந்து மூவ் ஆகி இன்னொரு பொசிஷனுக்கு போகும்போது ஒர்க் டன் என்ன வரும், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் என்ன வரும், இது ரெண்டுமே தான் கொஸ்டின்ல வருவாங்க. ரெண்டு விதமான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஒன்று ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போகும்போது என்ன மாதிரி ஒர்க் டன் வரும், and work done is going to be something like this. You have to integrate from initial point to final point. அடுத்தது வந்து they may ask about potential energy and you have to final point என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், initial point என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், final minus initialல potential கண்டுபிடிக்கணும். That's it. It's a simple question தான். ஆனால் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்காது. ஓகேவா? நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ஐடியாவுக்கு போகணும். ஃபண்டமெண்டல் ஐடியாவில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு பி சிம்பிள். இல்லை இஃப் யூ ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு ஸ்கிப் a lot of steps, it will be very difficult for you. Okay, so ensure that you don't skip steps in between. அது ரொம்ப முக்கியம். Okay, so let's solve the next question. So next question is going to be, at what height from the surface of the earth will the gravitation potential and the value of G are? Okay, values questionல கொடுத்திருக்காங்க. So let's see what is the values going to be. At what height from the surface of the earth? Okay, surface of the earth இருந்து எவ்வளோ ஹைட்டில் போனால் gravitation potential is minus 5.4 into 10 raised to 7 and acceleration due to gravity is 6. Okay, so G ஓட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. G ஓட வேல்யூ is equal to 6 meter per second square. All right, ஒன்றும் பரவாயில்ல. And gravitation potential at that point is equal to minus 5.4 into 10 raised to 7. இல்லையா? That is it. It is going to be joule per kilogram. All right, now let's try to find out the answer. இல்லையா? So the first thing that I know is that இது ஹைட் ஹெச்சில் இருக்கிறதுனால you can say gm by ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்சரும் வந்து பெருசாக இருக்குது. So I think it is better to go with gm by r plus h. Okay, so gm by r plus h the whole square is equal to 6. Let it be. அடுத்தது பொட்டன்ஷியல் தான். பொட்டன்ஷியல்னு சொல்லும்போது it is going to be gm divided by r plus h. It is going to be the potential. Yeah, that is going to be equal to minus 5.4 into 10 raised to 7 joule per kilogram. Now actually you can do the division. Yeah, we can do a division, very simple division, I think so. Let's do the simple division, dear friends. Let's do the simple division. It is actually meter per second square இருக்கு. Okay, it is going to be in meter per second square. Now let's do the division. When you are doing the division, it is going to be dividing these two. You will end up getting gm will get cancelled and it is going to be r plus h will get cancelled. You will get 1 by r plus h. You will get 1 by r plus h is equal to 6 divided by 5.4 into 10 raised to 7, or you can say r plus h is equal to, இது ரெண்டுமே கேன்சல் பண்ணும்போது you will get what? You will get 9 and 10 respectively. So it is going to be 9 by 10 into 10 raised to 7. That is another way of saying it. It is another way of saying it. Now let's find out the answer. You want the answer in kilometers. You have the answer in kilometers. Now you can say this is going to be r plus h is equal to 0.9 into 10 raised to 7. So this is in meters. Actually இது மீட்டரில் வரும், ஏன்னா இது ஜூல் மீட்டரில், இது மீட்டரில். ஸோ ஆன்சர் மீட்டரில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த r வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. So to convert this into kilometers. So that is going to be 9 into 10 raised to 6 meter can be written as 9,000 kilometers. It can be written as 9,000 kilometers. And you know the value of h. h ஓட வேல்யூ என்ன வரும்? h is going to be 9,000 minus எவ்வளோ கொடுத்துருக்காங்க? r ஓட வேல்யூ வந்து questionல it is given as 6,400. So you can directly subtract. It is going to be minus 6,400 எவ்வளோ வரும்? It is going to be 2,600 kilometer. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கே. வெயிட் பண்ணுறாங்க எனக்கு இங்கே ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த வெயிட் பண்ணுற ஆப்ஷனில் நான் செலக்ட் பண்ணிட்டாங்க டைரெக்டாக. இப்போ நீங்கள் மறுபடியும் யோசிச்சு பாருங்கள், என்னதான் அந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் திஸ் கான்செப்ட். இல்லையா? வி ஜஸ்ட் யூஸ் திஸ் ஈஸியர் கான்செப்ட். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். டைரெக்டாக ஃபார்முலா எழுதிடுங்க. டைரெக்டாக ஃபார்முலா வந்து வி ஆர் ஏபிள் டு ரெடியூஸ் இட். ஓகே, சிம்பிள்ஸ் ஆ கொஸ்டின். Okay, again I hope the questions are extremely simple. It might get confusing a little bit. Okay, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கிராவிடேஷனுங்கிற சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். ஏன்னா நமக்கு ரொம்ப கம்மியான ஃபார்முலாஸ், கம்மியான கான்செப்ட்ஸ் தான் இருக்குது. அந்த கான்செப்ட்ஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியும் தான். ஓகே, ஃபைன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் வித்வுட் வேஸ்டிங் மச் டைம். இது டைரக்ட் கொஸ்டின் தான்.
ஒன்றுமே பெருசாக பேசுகிறதுக்காக ஒன்றும் இல்லை. You can see that this is something that you already have studied. Dependency of intensity of gravitational field with respect to distance from the center of the earth. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது படிக்கிறது வேற ஒரு தியரியோட. அது என்னது? இட் இஸ் த வேரியேஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்ட். வேரியேஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்ட் in a solid sphere. It can also be studied like this. ஏன்னா சாலிட் ஸ்பியர்னு சொன்னீங்கன்னா எர்த்துனா என்ன? எர்த் ஒரு சாலிட் ஸ்பியர் தானே. ஸோ சென்டர் ஆஃப் த எர்த்தில் பார்த்தீங்கன்னா it is going to be 0. It will reach its maximum at this point and then it will decrease in exponential manner. So this is how your exponent E is going to be. So that's a very simple question. You can see this is a linear relation, this is an exponential relationship. அது கூட மைண்டில் வச்சுருங்க. So the first half or inside it is going to increase linearly. அது எப்படி? inside the sphere. இது கூட நோட் பண்ணி வச்சுருங்க. It is another way of asking the question. Increase linearly and decrease parabolically. Decrease parabolically. இல்லைனா எக்ஸ்பொனென்ஷியலின்னு கூட சொல்லலாம். parabolically இல்லைனா it may say exponentially. That is also acceptable and this is outside. இந்த ரெண்டுமே கூட நோட் பண்ணிங்கன்னா it will be better. You can see it is decreasing exponentially and increasing linearly. கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்காவாக செட்டாக சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த சேம் கொஸ்டின். ஐ திங்க் நம்ம முன்னாடியே பண்ண கொஸ்டின். இட் இஸ் ஆஸ்ட் இன் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வே. அவ்வளோதான், கொஞ்சம் வித்தியாசமாக நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு கொஸ்டின் எல்லாம் சேம் தான், ஆனால் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ரீட் த கொஸ்டின். A body of mass m is taken from the earth's surface to a height equal to twice the radius of the earth. Okay, simple question. Change in potential energy of the body will be. இதே கொஸ்டின் நமக்கு நிறைய வாட்டி பண்ணிட்டாங்க இல்லையா? So let's take the question again. It is starting from A and m is taken from the earth's surface to a height equal to twice the radius of the earth. So this distance is going to be how much? This distance is going to be 2r. This distance is going to be r. The body is taken from A to B. So the change in potential energy is going to be from final point to initial point. So VB minus VA. Potential at the final point is going to be GMM divided by, it is going to be GMM divided by என்ன வரும்? GMM divided by 2r plus r. It is going to be 3r minus it is going to be GMM divided by r. Again you can take all the things common outside. என்னென்ன காமன் எடுக்க முடியுமோ எல்லாமே காமன் எடுத்துருங்க. மைனஸும் ப்ளஸும் வந்துடும். சாரி. So that means that it is going to be GM by r, sorry, GMM by r into 1 minus 1 by 3, which is equal to 2 by 3 into GMM by r. Again you can actually assume that the answer is going to be option A. Again it's a simple question. In the simplification I will not be saying because I have said that at least 4 or 5 times. இந்த வீடியோலேயே நான் ஒரு 3-4 வாட்டி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்கிப் பண்ணலாம் இல்லையா? ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் அது பார்த்துருக்கணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஐ ஸ்கிப்ட் இட். நோ லெட்ஸ் ஹேவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாடிஸ். ஓகே, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாடிஸ்னு சொல்லும்போதே ஒரு சீரீஸ் கண்ணுக்கு தெரியுது. சீரீஸ்னால் நான் என்னென்னா அந்த ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அந்த மாதிரி மேக்ஸில் படிக்கும் இல்லையா, அந்த விஷயம். ஸோ ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ்னால் ஜென்ரலி அது இருக்க தான் செய்யணும். ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாடிஸ், அதோட மாஸ் வந்து 2 கிலோகிராம், kept at 1 meter, 4 meter, 8 meter. Okay, the resulting gravitation potential due to the system of origin is going to be, yes, it's we have to draw a diagram. It is starting from the origin. ஒரு பாயிண்டில் யூ ஹாவ் அ பாடி m1, இன்னொரு பொசிஷனில் m2, இன்னொரு பொசிஷனில் m3, இன்னொரு பொசிஷனில் m4, இன்னொரு பொசிஷனில் m5, இன்னொரு பொசிஷனில் m6, அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் ஆன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து இட் இஸ் கெப்ட் அட் 1 மீட்டர், 2 மீட்டர், அடுத்தது 4 மீட்டர், அடுத்தது 8 மீட்டர், அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் தட் நெக்ஸ்ட் வந்து 16 தான் வரப்போகுது, அதுக்கப்புறம் 32 தான் வரப்போகுது. அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது, மல்டிப்ளிகேஷன் பை 2 தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் கெப்ட் and all the masses happens to be equal to 2 kilograms. So நான் டைரக்டாக அது m அப்படியே சொல்லிக்கலாம். ஓகே, it is going to be m as such. So what is the potential at the point due to this mass? இந்த மாஸ்னால இந்த பாயிண்ட்ல எவ்வளோ potential வரும்? If I am calling it as a point A, it is going to have minus gm divided by 1, and due to that mass, and VA because of the other mass is going to be minus gm divided by 2 plus minus gm divided by 4 plus etc. up to infinity. So இதில் minus gm, if I take it out, it is going to be 1 plus 1 by 2 plus 1 by 4 plus etc. and it goes on. So இது என்னதான் வரப்போகுது?
confusion இருக்கே. So this is going to be a geometric progression in which my initial term, the first term is going to be 1 and your common difference is going to be 1 by 2. So what is going to be sum to infinity? Sum to infinity is going to be equal to a by 1 minus r, which is equal to 1 by 1 by 2, that is equal to 2. So that is another thing that you need to study. இது நீங்க என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸில் படிச்சிருக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் மேக்ஸில் இது படிக்கலைன்னா just study this formula. இது geometric progression. என்ன progression? This is called as geometric progression. இந்த geometric progressionல infinite terms is going to be given by a divided by 1 minus r. அது அப்படியே ஒரு ஃபார்முலாவை படிச்சிருங்க, substitute the value, அவ்வளோதான், you will get the answer. And in this case இது ரெண்டு விதமாக கூட வரலாம். Okay, fine, there is another way of coming in, that is a divided by 1 minus r. இல்லைனா there is another possibility of a divided by r minus 1. இப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன சார் அதோட சிச்சுவேஷன்னா 1 minus r is when r is less than 1, r minus 1 when r is greater than 1. That means இந்த ஆன்சர் வந்து நெகட்டிவாக வரக்கூடாது. ஓகேவா, இந்த ஆன்சர் வந்து நெகட்டிவாக வரக்கூடாது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போது 1 minus r is used when r is less than 1 and r minus 1 is used when r is greater than 1. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை நீங்கள் நல்லா படித்து வச்சுருங்க. இட்ஸ் a very important formula that you are supposed to use. Now the question seems to be very simple, right? Now the question seems to be extremely simple. I'm going a little bit quick because these are direct questions தான். So it is going to be minus gm, என்ன சொல்கிறது, 2 தானே வரப்போகுது. So let's substitute 2 itself. So minus g into 2 into what is going to be my a is going to be it is going to be into 2, so it is going to be minus 4g. அவ்வளோதான். இந்த 2 எங்கேருந்து வந்துச்சு because a by 1 minus r is equal to 2. நம்ம முன்னாடியே ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா இந்த கேஸில் it is equal to 2, so it is going to be minus 2 into 2 is going to be 4. 2 எங்கேருந்து வந்துச்சு, 2 kilogram மாஸ்னு சொல்லிட்டாங்க, அதனால ரெண்டாவது 2, so ரெண்டு 2 வந்துச்சு, 4 minus 4g happens to be my option C is the correct answer. Good job. Let's move on to the next question. அடுத்த question வரும். அடுத்த question வந்து escape velocity பற்றி. Okay, escape velocity நான் ஏற்கனவே நல்லா படிச்ச ஒரு விஷயம் தான். So I'm going to use the concept of escape velocity again here, dear friends. Let me use it. So let's solve the question. The escape velocity from the Earth's surface is v. Okay, escape velocity from the Earth's surface happens to be v. The escape velocity from the surface of another planet of radius 4 times that of the Earth and the same mass density. Same question, repetition of the question. நம்ம ரெண்டாவதோ மூணாவதோ பண்ண questionோட repetition தான். Same question has been come again. I don't think I need to solve it இல்லையா. I think it is a second question. I think ரெண்டாவது repeat பண்ண ஒரு question தான் இது. I think அது ரெண்டாவது question நினைக்கிறேன். ரெண்டாவதோ மூணாவதோ நம்ம பண்ண question தான் இது. I think this is the question. Yes, இந்த question தான். இந்த questionல வந்து 2 times இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இங்கே half of the radiusனு சொன்னாங்க, ஆனால் இங்கே 4 timesனு இருக்கு. Same question தான். I think you can do it on your own and I'm going to give you the answer to be equal to 4v. அதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டோம், ஏன்னா I hope you can do it. உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸில் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சிமிலர் கொஸ்டின்ஸுக்கு நான் மறுபடியும் ரெண்டாவதும் சால்வ் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஓகே, அப்படின்னா நான் அது அந்த மாதிரி போடுறேன், ஆனால் இல்லைன்னா I think this will be better way to do it. Okay, fine, that is it. Let's move on to the next question. A particle of mass m is projected with a velocity. Projection with a velocity என்னவோ அது projection with a velocity லாம் சொல்லும்போது I think it is connected to in some way to plane-ஆ இருக்குமோ என்ன தெரியாது, பார்ப்போம். With a velocity v with a k into ve, where k less than 1 from the surface of the v is the escape velocity. மறுபடியும் escape velocity ஆன question வித்தியாசமாக இருக்கு. Maximum height above the surface reached by the particle. I need to study this. A particle of mass m is projected with a velocity v. ஓகே, இந்த பாடியை மாஸ் எம் தான், அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டிக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கே இன்ட்டு விஇ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. ஓகே, இந்த எக்ஸ்ப்ரெஷன் கூட நான் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் மேக்ஸிமம் ஹைட் above the surface reached by the particle is, மறுபடியும் ஐ திங்க் ஐ நீட் டு டேக் த எர்த். எர்த்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஐ எம் pointing at A. Then the body is thrown up with a velocity v and you can see k less than 1. ரொம்ப important. Yes. நான் அதுக்கு ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க இல்லையா, when k is less than 1 where the velocity is actually, so that means that the velocity of projection is basically less than escape velocity. அப்படி தான் சொல்ல முடியும். the projection velocity of projection is less than escape velocity. ஏன்னா k வேல்யூ less than 1, k வச்சு தான் மல்டிப்ளை பண்ணுறாங்க. that means that எனக்கு த்ரோ பண்ண போகிற வெலாசிட்டிஸ் எஸ்கேப் வெலாசிட்டி விட கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஐடியாலன்னு பார்க்கும்போது என்ன நடக்க போகுதுன்னா பாடி எஸ்கேப் பண்ண மாட்டோம்.
ஓகேவா? தட் மீன்ஸ் அது ஒரு ஹைட் வரைக்கும் போய் இது நின்று then it will come back. That is a height. ஸோ அந்த மாதிரி இது எவ்வளோ ஹைட்டு வரைக்கும் போக முடியும், தட் இஸ் த கொஸ்டின். இப்போ கொஸ்டின் எனக்கு புரியுது. ஓகே, ஸோ இந்த வெலாசிட்டியில் நான் த்ரோ பண்ணிட்டோன்னா எவ்வளோ ஹைட் வரைக்கும், ஏன்னா இது எஸ்கேப் வெலாசிட்டி விட கம்மியானதுனால இட் வில் நாட் பி ஏபிள் டு எஸ்கேப் ஃப்ரம் த சர்ஃபஸ், பட் இட் வில் கோ டு ஹைட் அண்ட் தென் இட் வில் கம் பேக். ஓகே, ஸோ அந்த மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு தான் கேட்குறாங்க. சரி, கொஸ்டின் புரியுது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கான்செப்ட். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்னா, இனிஷியலி ஏங்கிற பாயிண்டில், ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் த டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. ஏன்னா வி ஆர் த்ரோயிங் த பால் இல்லையா, நம்ம த்ரோ பண்ணும்போது ஏற்கனவே இந்த பொசிஷனால் இட் வில் ஹேவ் எ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். அது இருக்கத்தான் செய்யும். அது இல்லாமல் இட் வில் ஹேவ் எ கைனடிக் எனர்ஜி விச் இஸ் பீங் ப்ரொஜெக்டட். நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு கைனடிக் எனர்ஜி கூட இருக்கும். ஸோ தட் கைனடிக் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி வெரி டைரக்ட், தட் இஸ் half mv². அது அங்கேயே இருக்கட்டும். அண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஆல்சோ வெரி டைரக்ட் இல்லையா. வாட் இஸ் தட் கோயிங் டு பி? gmm by r. That is going to be gmm divided by r. ஸோ அது ரெண்டுமே இருக்கும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த டோட்டல் எனர்ஜி. பட் இந்த மேக்ஸிமம் ஹைட்டுங்கிற ஒரு பொசிஷன் வரும் இல்லையா, இந்த மேக்ஸிமம் ஹைட்டுங்கிற பொசிஷனில் இஃப் ஐ எம் காலிங் சே அட் பி, இது டோட்டல் எனர்ஜி அட் ஏ தான். நவ் டோட்டல் எனர்ஜி அட் பின்னு சொல்கிறது இட் வில் பி கம்ப்ளீட்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 0. அதுதான் மேக்ஸிமம் ஹைட்டோட ஸ்பெஷாலிட்டியே. திஸ் இஸ் த கான்செப்ட் தட் யூ டேக் ஃப்ரம் மோஷன் இன் எ பிளேன். மோஷன் இன் எ பிளேன் என்கிற சாப்டர், ஏன்னா கைனமேட்டிக்ஸ்ங்கிற சாப்டரில் நம்ம மேக்ஸிமம் ஹைட்டு போகும்போது அதோட வெலாசிட்டி என்னவா வரும்? 0 வரும். ப்ரொஜெக்டைல் மோஷனில் படிச்சிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் தட் அந்த ஹையஸ்ட் பாயிண்டில் கைனடிக் எனர்ஜி 0 ஆகும்போது ஃபுல் எனர்ஜி என்னவா இருக்கும்? இட் இஸ் கோயிங் டு பி பொட்டன்ஷியல். ஆக்சுவலி திஸ் கொஸ்டின் இஸ் கனெக்டட் டு another question that we did earlier இல்லையா. முன்னாடி நம்ம ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியோட இன்டர்சேஞ்சை பற்றியெல்லாம் நான் அங்கே பேசினேன். ஓகேவா? ஸோ அதே கொஸ்டினோட டிஃப்ரெண்ட் டைப் தான் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் எனர்ஜி அட் பி இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் தட் பி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பினா என்ன வரும்? நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பி இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு gmm டிவைடட் பை r plus h தான் வரப்போகுது. எப்படி புரியுதா? So this is going to be negative sign, it is going to have another negative sign. Negative sign, I just forgot to put the negative. So this is going to be minus gmm by r plus h. Now what we can say is that these two should be equal. புரியுதா? ஏன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் படி these two should be equal. Now let's see how we can find an expression for h from this one. That means the total energy at B must be equal to total energy at A. Now from that idea I can say my expression is going to be minus gmm divided by r plus h is equal to minus gmm by r plus half mv square. So you can cancel out the m from everywhere. Inge m, inge m, inge m. So that means that let me simplify the expression. Simplifying the expression means gm into 1 by r minus 1 by r plus h is equal to v square by 2. Okay, wow. v square by 2. Now how can I connect this to the escape? இதில் k எப்படி கொண்டு வரணும் தான் நான் யோசிக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் k இல்லவே இல்லை. எப்படி இந்த k கொண்டு வரலாம் தான் நான் யோசிக்கிறேன். சரி, லெட்ஸ் ட்ரை. இப்போது இஸ் தேர் எ வே ஃபார் மீ டு பிரிங் இன் த கே? அதுதான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு ஆன்சர் வந்து வேண்டது ஹைட்டு தான். ஐ வாண்ட் ஹைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி, ரைட்? ஸோ லெட்ஸ் திங்க் அபவுட் தட். லெட் திங்க் ஐ நீட் டு ஆட் அ பேப்பர். Let me add a paper after this one. Yes, I am adding a paper and you can see that. Let me take this one from here, copy, and let me paste it here. So it is going to be சின்னதா இருக்கு. Okay, let's try to solve this. When I am trying to solve it, this is going to be gm into r plus h minus r divided by r into r plus h is equal to v square by 2. r cancel பண்ணுவாங்க. So you will end up getting gm into h divided by r into r plus h is equal to v square by 2. இதில் எனக்கு சுத்தமாக இந்த எக்ஸ்பிரஷனோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ வாட் இஸ் இட் தட் ஐ கேன் டூ? ஒரே ஒரு வழி தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஐ ஜஸ்ட் ரீப்ளேஸ். எனிவே ஐ நீட் கே இல்லையா? ஐ நீட் த ஆன்சர் இன் கே வேணும். ஸோ ஐ திங்க் ஐ வில் ரீப்ளேஸ் வெலாசிட்டி வித் கே இன்டு விஇ. ஸோ தட் மீன்ஸ் தட் திஸ் இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இன்டு விஇ ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும்.
அப்போ ஒரு ஐடியா இருக்குது. என்ன, விக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் விஇ ஸ்கொயர்? யோசிச்சு பாருங்கள். I think I am getting it. K square by 2 into escape velocity of formula வந்து that is going to be gm by r, 2gm by r. So that is going to be 2gm divided by r வரும். And you have a gm by r plus h எல்லாம் இந்த பக்கம் இருக்கு இல்லையா? So gm into h divided by r into r plus h is here. So what I'll do, I'll cancel out this gm and gm, this r and r. So it is divided by h divided by r plus h is equal to, இந்த 2 கூட cancel ஆயிடும். 2 கூட cancel ஆயிடுச்சு. So when I simplify now, this is going to be h divided by r plus h is equal to k square. அது மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஐடியா வருதா? I think so இல்லையா? So let's cross multiply. h is equal to k square into r plus k square into h. Now let's take h to the other side. So it is going to be h into 1 minus k square is equal to r into k square, or h is equal to rk square divided by 1 minus k square. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா? rk square divided by 1 minus k square. சூப்பராக இருக்கு. சூப்பர்மா எனக்கே பிடிச்சிருக்குங்க. I liked it. So how the idea comes in, எப்படி அந்த ஐடியா வர்றாங்கன்னு புரியுதா? நான் இந்த இடத்துல ஆக்சுவலி ஸ்டக் ஆகிடுச்சு ஒரு அளவுக்கு. புரியுதா? இப்போ நான் இந்த மார்க் பண்ண ஏரியாவில் நான் ஆக்சுவலி ஸ்டக்கான ஏரியா தான் இது. இந்த ஏரியாவில் நான் எப்படி மூவ் பண்ணிட்டேன்னா, எனக்கு கே வேணும் இந்த எக்ஸ்ப்ரெஷனில். அதே மாதிரி இந்த ஜிஎம்ஆர்லாம் தேவையில்லை. ஸோ அந்த ஐடியாவில் தான் நான் இந்த வெலாசிட்டியை கே வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு எஸ்கேப் வெலாசிட்டி கண்ணுக்கு தெரியுது, அதனால நான் அந்த ஃபார்முலா போட்டேன். ஸோ அதுதான். ஸோ வை வி ஆர் மூவிங் ஹெட், எப்படி தான் நம்ம மூவ் பண்ணுவாங்க. எனக்கு ஆன்சரில் என்ன வேணாம், எனக்கு வி வேணாம், எனக்கு கே வேணும். கே வேணும்னு இருக்கிறதுனால ஐ ரீப்ளேஸ்டு வி இஸ் ஈக்குவல் டு கே இன்டு வி. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஜிஎம் இங்கே தேவையில்லை. ஸோ ஜிஎம் கேன்சல் பண்ணுறதுக்காக ஐ சப்ஸ்டிடியூட்டட் வி வித் ஜிஎம் பை ஆர். அந்த ஐடியா வருது இப்போ தெரியுதா? அப்போ கேன்சல் பண்ணி ஐ வாஸ் ஏபிள் டு கம் டு அ கன்க்ளூஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் த கொஸ்டின் இஸ் கிளியர். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டேன் என்னது, we have discussed so many questions from gravitation இல்லையா? We have discussed almost every important concept from gravitation till now. ஸோ இப்போது எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க கிராவிடேஷன்லேருந்து. தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷனுங்கிற சாப்டரோட தியரி கூட ரொம்ப நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கணும். ஸோ ஐ ஹோப் எவ்ரி திங் ஹஸ் பீன் கிளியர். ஓரளவுக்கு என்னென்ன தியரி தேவைப்படுதோ எல்லா தியரியும் நான் இந்த ப்ராப்ளத்தோடையே டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க. ஸோ ஐ ஹோப் ஆல் த கான்செப்ட்ஸ் ஹஸ் பீன் கிளியர் டு யூ. எல்லா கான்செப்ட்டும் தெளிவாக கிளியராக டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வித் த நெக்ஸ்ட் சாப்டர், அடுத்த சாப்டரோட நான் உங்ககிட்ட இன்னும் ரொம்ப சீக்கிரம் விதின் ஒரு 2 or 3 days நான் அடுத்த சாப்டரோட உங்ககிட்ட வரும். ஸோ இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் ஐ ஹோப் ஐ வில் கெட் மோர் சப்போர்ட் ஃப்ரம் யூ. உங்களோட சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் ஹஸ் பீன் கிளியர் அண்ட் ஐ வில் பி சீயிங் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோட நான் நிகில் நாராயணன் ஃபிசிக்ஸ் வாத்தி என்கிற யூடியூப் சேனலில் உங்ககிட்ட வரும் ஃபிசிக்ஸ் வீடியோஸோட. அது வரைக்கும் நான் குட் பாய்.